सर्वस्य योगी यो योगमाया स्मृतयत्युदस्ता ह्यसत्तया येन कृतप्रयत्न इति हस्म सकलवेदलोकदेव ब्राह्मणगवां परमगुरोर्भगवद ऋषभाभ्यस्य विशुद्धाचरितमेकिदं पुंसां समस्तदुश्चरिताभिहरणं परममहामङ्गलाय नमिदमनुश्रव श्रद्धयोपचितयालु शृणोत्याश्रावयति वावहितो भगवति तस्मिन् वासुदेव एकां ततो भक्तिरनयोरपि समनुवर्तते यस्यामेव कवय आत्मानमविरतं विविधवृजिन संसारपरितापोपदप्यमानमनुगवनं स्नापयन्तस्तयैव परया निर्वृत्या व्यपवर्तमात्यन्तिकं परमपुरुषार्थमपि स्वयमासादितन्नो एवाद्रियन्ते भगवदीयत्वेनैव परिसमाप्तः सर्वार्थः राजन्पतिर्गुरुजनं भवदाम्यदूर्णां दैवं प्रियकुलवलिक्वच किङ्करो वा अस्त्वेवमङ्गभगवन् भजदा मुकुन्दो मुक्तिं ददाति कर्तिचित् स्मभक्तियोगं नित्यानुभूतनिजराभियुक्तकृष्ण श्रेयस्य दरिद्रजनया चिरसुप्तबुद्धे लोकस्य यत्करुणया अभयमात्मरोगमाख्यां नमो भगवते ऋषभाय तस्मै ॐ तत्सद् इति श्रीमद्भगवते महापुराणे पारमहंस्यां संहितायां पञ्चमस्कन्धे ऋषभदेवानुचरिते षष्ठोऽध्यायः सर्वत्र गोविन्दनामकीर्तनं गोविन्द गोविन्द। हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे गोपिका जीवन सोमनाथ महाराज की वेदांचकार निगमाचवाले शास्त्राचे निज घर पुराणाचे निज सार शास्त्राचे निज घर पुराणाचे निज सार तो विश्वभर उभा काळाचे
इंद्रनाथ महाराज की வேதங்களுக்கெல்லாம் சாரம் சமஸ்தமான புராணங்களுக்கும் பிறந்த வீடு பராத்பரனாயிருக்கக்கூடிய பரத்திற்கும் பரமாயிருக்கக்கூடிய அந்த விட்டலன் தான் சர்வமும். எல்லா இதிகாசங்களுக்கும் புராணங்களுக்கும் சாரமானவர் பகவான். காலாச்ச கால பகாச்சாரதி பாட காலத்துக்கும் காலமாக இருக்கக்கூடியவர். நம்ம பார்த்தோம் காலம் வந்து சர்வத்தோடும் சக்தி அபகரிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா முன்னாடி. அந்த காலத்துக்கும் ஒரு தீர்ப்பு அது பகவான் தான் கொடுக்கிறார். காலஸ்வரூபனாக இருக்கார் அப்படின்னு தெரியாது. ஆனா இந்த காலம் ஒரு காலம் பக்தாள் உபதிரவிக்காது. காலத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு பகவான் இருக்கிறதுனால பகவான் சரணாகதி பண்ண காரணம் மாத்திரத்தால பகவான் காப்பாற்ற வர காரணம் பக்தர்களை காலம் பாதிக்காது அப்படின்னு அபங்கத்துல சொல்றார். துருவன காலம் அபகரிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். துருவ வம்சத்துல துருவ மகாராஜா காலத்தையும் கடந்து காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய சூரிய சந்திராதிகள் நவகிரகங்கள் முதலான எல்லாமே துருவனை சுற்றி கிடக்கிறது. துருவ பதத்துல திரிபுவனும் கிருஷ்ணமான அந்த பதத்துல அப்படி விளங்குறார். சகலமான நவகிரகங்களும் துருவன் பிரதட்சிணம் பண்றது என்ன காரணம்? துருவன் பாகவதோத்தமனா இருந்த காரணம் அப்படின்னு தெரியாது. உதாரணமான அந்த துருவ சரித்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விதுரர் பிரஜேதசிகள் அப்படின்னு கொஞ்சம் பாகத்தாளுடைய அவளோட கதையை பற்றி சொல்லும்போது அவன் ஆறு அப்படின்னு கேட்கிறார். இப்போ மைத்ரேய சந்தோஷப்பட்டு விதுரருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். துருவனுக்கு புத்திரன் 2 மனைவிகள் அவளோட புத்திரர்கள் உண்டாகிறா அப்படின்னு பார்த்தோம். அதுல உத்கலன் அப்படிங்கிற புத்திரன் ராஜ்யம் ஸ்வீகரிக்கலை. மகா ஞானி அவன். பரமஹம்ச நாட்டமா அப்படியே இருந்துட்டார். விராகியா இருந்தார். அதனால அவருக்கு ராஜ்யத்தை கொடுக்கலை. அனுஜனான வத்சரனை பார்க்கறா மந்திரிமார்கள் எல்லாம். அவ வந்து வத்சரனை ராஜாவா பண்ணறா. வத்சரனோட பத்னியோட பேரு ஸ்வர்வீதி. அப்படி வம்சம் அப்படி தொடர்ந்து வருது. அவளுக்கு நிறைய புத்திரர்கள், 5 புத்திரர்கள். புஷ்பார்ணன், திக்மகேது, ஈஷன், ஊர்ஜன், வசு. இந்த புஷ்பார்ணனுக்கு 2 பத்னிகள், பிரபை, தோஷை. தோஷைக்கு பிரதோஷன் அப்படின்னு ஒரு புத்திரன். நிஷீதன், வியுஷ்டன். இந்த வியுஷ்டனோட பத்னியோட பேரு புஷ்கரிணி. அவ 2 பேரும் சேர்ந்து சர்வ தேஜஸ் உண்டாகிறான். சர்வ தேஜஸும் ஆகுதியும் சேர்ந்து சாக்ஷுஷம் வந்து சாக்ஷுஷ மன்வந்திரத்துல மனுவா வரார் இல்லையா, அந்த மனு வரார். அவரோட பத்னி கூட சேர்ந்து அவருக்கு 12 புத்திரர்கள் உண்டாகிறான். அதுல ஒரு புத்திரனோட பேரு அங்கன். அந்த அங்கனும் சுனீதை, அங்கனோட தர்ம பத்னி, அங்கனும் சுனீதையும் சேர்ந்து வேணன் உண்டாகிறான். வேணன் மகா துஷ்டன். முனிகளெல்லாம் பார்க்கிறா, இந்த வேணன் உயிரோடு இருந்தா பிரஜைகளும் சௌக்கியமா இருக்க முடியாது, சத்கர்மங்களும் நடக்காது அப்படின்னு தெரிஞ்சதுமே வேணனை சபிச்சு வதம் பண்ணி விடுறான். அந்த வேணனோட இடது கரத்தை மதனம் பண்ணும்போது பகவானோட அவதாரமான பிருது மகாராஜா உத்பவிக்கிறார் அப்படின்னு சொல்றார். ரொம்ப சுருக்கி சொல்லிவிட்டார் இந்த கதையை. விதுரர் அந்த வேணனையே முனிகள்லாம் சபிச்சு வதம் பண்ணினா பகவான் வந்து அவ்வளோ பரமதுஷ்டனான வேணனுக்கு புத்திரனா வந்தாரா? அது என்ன அதிசயமா இருக்கே. அந்த வேணனோட சரித்திரத்தை விஸ்தாரமா சொல்லும்போது அப்படின்னு கேட்டா, அப்போ அங்கராஜாவோட கதையிலேருந்து ஆரம்பிக்கிறான். வேணனோட அப்பா அங்கன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த அங்கராஜா என்ன பண்றார்? நிறைய அஸ்வமேத யாகங்கள்லாம் நடத்துறார். எவ்வளவுதான் யாகம் நடத்தினாலும் அஸ்வமேத யாகத்துல தேவர்களுக்கு பாகம் கொடுக்கும்போது தேவர்கள் வந்து வாங்கிக்கிறதே இல்லை. பண்டு காலத்துல யாக யஜ்ஞங்கள் பண்ணா தேவதைகள்லாம் பிரத்யட்சமா வந்து வாங்கிப்பாங்க. இந்த அங்கன் என்ன பண்ணினாலும் வரதே இல்லை. என்னனால வரல அப்படின்னு ரித்திகர்கள்ட்டி மகான்மாட்டி கேட்டதுமே அவா சொல்றா, அங்க மகாராஜாவே உங்களுக்கு எல்லாமே இருக்கு, ஆனா குழந்தை இல்லை, சந்ததி இல்லை, அதனால தேவர்கள் உங்களை மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றேன்.
அப்போ அங்க மகாராஜாவுக்கு ரொம்ப சங்கடம். எனக்கு ஒரு புத்திரன் உண்டாகணுமே, அதுக்கு ஏதாவது யாகம் இருக்கா அப்படின்னு கேட்டதுமே எல்லாருமா சேர்ந்து புத்திர காமிஷ்டி பண்றா. பகவான ஆராதனம் பண்ணி புரோடாசத்தை யஜ்ஞத்துல சமர்ப்பணம் பண்றா. உடனே அக்னியிலேருந்து ஒரு திவ்ய புருஷன் வெளியில வரான், ஸ்வர்ண பாத்திரத்தோட. அந்த பாத்திரத்துல திவ்யமான பாயசம். அந்த பாயசத்தை நேரம் கொண்டு அங்க மகாராஜா வல்லவா யஜமானன் அவர் கையில கொடுக்கணும். அங்க மகாராஜா என்ன பண்றார், பாயசம் பார்க்க ரொம்ப டேஸ்டியா இருக்கு, நல்ல வாசனை, இப்படியே மோந்து பார்க்கறார். மோந்து பார்க்க கூடாது, பிரசாதம் கிடைச்சா மணந்து பார்க்க கூடாது. யாருக்கு வந்திருக்கோ அவளுக்கு கொடுக்கணும் இல்லையா. சுனிதா தானே இப்போ கர்ப்பிணி ஆகணும், அந்த பாயசம் உண்டு. மணந்து பார்த்து கொடுத்தார். கொடுத்ததுமே சுனிதா அதை சாப்பிட்டுட்டா. கொஞ்ச நாள்ல என்னாச்சு, கர்ப்பவதி ஆகிறா. ஒரு புத்திரனுக்கு ஜென்மம் கொடுக்குறா. வேணன் வந்து விட்டான். வேணன் மகா துஷ்டனா வளர்ந்து வரா. அந்த பாயசத்தோடு பலன் மாறி எடுத்து. அதனால எப்படி ஒரு நல்ல சத்புத்திரன் உண்டாகணுமோ அதுக்கு விபரீதமா துஷ்டனான ஒரு புத்திரன் உண்டாயிட்டான். வேணன் அராஜ்யம் கொண்டுறான், பிரஜைகளை எல்லாம் துவம்சம் பண்றான், ஸ்திரீகளை எல்லாம் கெடுக்கிறான், சின்ன குழந்தைகள் எல்லாம் கிணத்துல தள்ளி போடுறான், மிருகங்களை எல்லாம் வதம் பண்றான், மனுஷியால மிருகத்தை மாதிரி வதம் பண்றான். அப்படியே அவன் ரதத்துல கிளம்பி வந்த பிரஜைகள் எல்லாம் பயந்து தோ வேணன் வராண்டா அப்படின்னு எல்லாருமே ஓடி கிரகத்துக்குள்ள ஓடி போயிடுறா. எங்கேயாவது கிடைச்ச இடத்துல அப்படியே ஒளிஞ்சுட்டு விடுறா. கண்ணுல பட்டா வதம் பண்ணுவானா. அந்த மாதிரி குரூரன். அங்க மகாராஜா ராஜாவா இருக்கும்போதே இப்படி எல்லாம் நடக்கிறது. அங்க மகாராஜா போய் உபதேசம் பண்ணி பார்க்கறார். வேணாம் இப்படின்னு பண்ணாதே அப்படின்னு சொல்லி பார்க்கறார். அப்பா பேச்சு ஒன்றும் கேட்கறது இல்லை. அப்பாவையே திட்ட ஆரம்பிச்சு விட்டான். இதெல்லாம் கண்டு புத்திரன் இல்லாக்கி இருந்த சமயத்திலே சமாதானம் இருந்ததே அப்படின்னு நினைச்சு மனம் வந்து இப்படி ஒரு துஷ்டனான புத்திரன் கூட இருக்கிறத விட வனத்துக்கு போகிறது தான் நல்லது அப்படின்னு நினைச்சுட்டு அங்க மகாராஜா ஆர்த்தியுமே சொல்லாம ராத்திரியோட ராத்திரியா வந்துட்டு போயிட்டார். மந்திரிகள் கிட்ட கூடி சொல்லலை, பத்னி கிட்ட கூடி சொல்லலை. அப்படியே போயிட்டார். ராஜா போயிட்டார் அப்படின்னு தெரிஞ்சதுமே எல்லாருக்குமே கவலை. இப்ப ஆறு அரசாட்சி பண்ணுவோம். வேணனா வேணன் ராஜாவான ராஜபுத்திரனா இருந்துட்டே இவ்வளவு துரோகம். ராஜா ஆனா என்ன ஆகும்? ஆனா வேற வழி இல்லை, ராஜாக்கு வேற புத்திரர்கள் இல்லை. வேணனுக்கு முடி சூட்டுறா. எல்லா ரிஷிமாரும் முனிமாரும் மந்திரிகளும் எல்லாரும் வந்து சூட்டுறா. இப்ப இவன் ராஜாவாயிட்டானோ, இவனை தடுக்கிறதுக்கு ஆளுமே இல்லையே. நல்ல தோன்றின மாதிரி இருக்கான். மதாந்தனா மகான்மாரையெல்லாம் அவமானிக்கிறான். ஜனங்களுக்கெல்லாம் அதிகமான துக்கத்தை கொடுக்கறான். கோவில் குளத்தை எல்லாம் மூடு, இடி ஓட்டை அப்படின்னு சொல்றான். கோவில் எல்லாம் மூடு, அந்நிய தேவதைகளையும் பூஜை பண்ணக்கூடாது, நான் தான் தேவன் தேவதேவோத்தமன் அப்படின்னு தன்னையே மார்பு தட்டிக்கிறான். ஆரோது கேட்க வந்தா, நான் மகாராஜா அல்லவா, ராஜால சகல தேவதாம்சங்களும் உண்டு, நல்ல தேவதைகளையும் போய் பூஜை பண்ணாதீங்கோ, என்ன பூஜை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றான். யாக யஜ்ஞங்கள் ஒன்றும் பண்ணாதேங்கோ, எல்லாம் நிறுத்துங்கோ, சாதுக்களை எல்லாம் கண்ட கல் எடுத்து எரிஞ்சு போட்டி விடுங்கோ அப்படின்னு சொல்றான். இப்படி சாது துவேஷி தேவத்வேஷி பரம அசத்து. இவனை நன்னாக்கணமே. பிரஜைகள் எல்லாம் போய் ரிஷிமார்கிட்டையும் முனிமார்கிட்டையும் விண்ணப்பிக்கிறா. மந்திரிகளுக்கும் போரும் ஆயிடுது. அப்ப ரிஷிகள் எல்லாம் இந்த வேணனை திருத்தினா தான் நல்ல ஒரு ஜீவிதம் ஜீவிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ரிஷிகள் எல்லாரும் வந்து சபையில வேணன் அமர்ந்து இருக்கிற சமயமா உபதேசிக்கிறா. வேணா இந்த மாதிரி எதுவும் பண்ணாதே, பகவான் ஆராதனை பண்ண சாதுக்கள் கிட்டக உனக்கு வந்து பணிவு இருக்கணும் அப்படின்னெல்லாம் உபதேசம் பண்ணறா. பகவான் தான் சர்வோத்தமன், தெரிஞ்சுக்கோ, வேணா இப்படி ஒன்றும் இருக்காதே அப்படின்னு உபதேசம் பண்றத அவள் இன்னும் மதிக்கவே இல்லை. இந்த வேணன், நீங்க என்ன புதுசா ஏதோ பாடம் நடத்துற, நான் தான் தெய்வம், என்னதான் எல்லாரும் ஆராதனை பண்ணணும். விஷ்ணு எனக்கு கண்ணிலே தெரியறதுலையே, நான் நம்ப மாட்டேன், அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்னு எல்லாம் நாஸ்திக நாட்டமா பேச ஆரம்பிச்சதுமே விஷ்ணு நிந்தை மகன் நிந்தை எல்லாம் பண்ணினதுமே ரிஷிகளுக்கெல்லாம் அப்படியே கோபம் வந்து கொடுத்து, இவன் இருந்து நம்ம எல்லாம் கஷ்டப்படுறத விட இவன் மரணம் அடைஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணி மனசால அவ வெறுத்துட்டா. வேணனை கண்டு துவேஷிச்சு மந்திரத்தால அப்படின்னு ஹுங்காரம் பண்ணதுமே வேணன் சரீரம் விட்டு அப்படியே விழுந்துட்டான். வேணன் மரணம் அடைந்து விட்டான். அம்மா ஆனா சுனிதா எவ்வளவுதான் பிழைச்சு போன பிள்ளையா இருந்தாலும் புத்திரபாஷம் எல்லாருக்கும் தான் இருக்குமே. சுனிதா வந்து ரொம்ப சங்கடப்படுறா. கடைசியில பாவி ராஜ்யத்தை பறிக்கிறதுக்கு யாருமே இல்லையான வேணனோட சரீரம் தான் இருக்கு. இந்த சரீரத்தை ப்ரிசர்வ் பண்றதுக்கு எண்ணெய் தோணியில ஒன்று போடுறா. ரிஷிகள் முனிகள்லாம் போயிட்டா சபிச்சுட்டு. ஆனா இப்ப ராஜ்யத்துக்கு ராஜா இல்லை. ஒரு ராஜ்யத்துக்கு ராஜா இல்லைன்னா அதனோட கதி என்ன ஆகும்? இப்பவே நமக்கு கண்ட்ரிஸ் இருக்கே, இந்த கண்ட்ரிஸ்ல ஒரு பிரைம் மினிஸ்டர் இல்லைன்னா பிரசிடென்ட் இல்லைன்னா என்ன ஆகும்? அடுத்த கண்ட்ரி அப்படியே மேல வந்து உட்காரும், யுத்தம் பண்ணும், அப்படியே கைப்பற்றும் இல்லையா.
ஜனங்களெல்லாம் விரட்டி ஓட்டும், அவார்டு மதம் தான் மதம், அந்த மாதிரிலாம் ஆயிடும். ரொம்ப முக்கியமா என்னன்னா டெரரிஸ்ட் அந்த மாதிரி உள்ளவா நிறைய வர ஆரம்பிச்சுடுவா, தஸ்யுக்கள் நிறைய வர ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. கள்ளர்கள் எல்லாம் நிறைய வந்து பிரஜைகளை எல்லாம் உபதிரவிக்க ஆரம்பிச்சுட்டா. வேணன் இருந்ததால வேணனை பயந்துட்டு ஆர்மி உள்ள வந்துட்டு இருக்கல. வேணனே ஒரு பெரிய கள்ளன். வேணன் இப்ப இல்லையா, எல்லாருமே சுதந்திரமா மக்களை எல்லாம் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சுட்டா. பிரஜைகள் எல்லாம் ஹாஹாகாரம், கஷ்டம். முனிகள் எல்லாம் பார்க்கறா, ஒரு ராஜா அவசியம்தான், என்ன பண்றது இப்போ? வேணனோட இந்த சரீரத்தை சுனிதை எண்ணெய் துணியில போட்டு வச்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு ரிஷிகள்லாம் அங்க வரா. அங்க வந்து வேணனோட அந்த சரீரத்துல துடை பாகத்தை மதனம் பண்ணறா. மதனம் பண்ணதுமே அந்த துடையிலேருந்து ஒரு கண்ணகரேன்னு ஒரு ரூபம் வெளியில வருது. அவன் அந்த வேணன் பண்ணினதான சமஸ்தமான பாபத்தோட உருவமாகுது. அது ஆறு அப்படின்னு கேட்கறத நிஷாதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிஷாதனா, இந்த நிஷாதனை கண்டதுமே இவனை ராஜா பண்ண முடியாது, பாபஸ்வரூபி அல்லவா, அதனால காடுதான் உனக்கு ராஜ்யம் அப்படின்னு நிஷாதனை சொல்லி அனுப்பிவிடுறா. ரிஷிகள் எல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு நிஷாதன் போயிடுறான். அவன்லேருந்து நிஷாத வம்சங்கள் உண்டாகுது அப்படின்னு சொல்றா. இப்போ வேணனோட பாபம் எல்லாம் போச்சே, பகவான தியானம் பண்ணிட்டு வேணனோட இடது கையில மதனம் பண்ணறா ரிஷிமார் எல்லாருமே. மதனம் பண்ணினதுமே ஒரு திவ்ய பிரபை. அப்ப என்ன சம்பவிச்சது? அததஸ்ய புனர்விப்ரேய அபுத்ரஸ்ய மஹீபதே பாஹுப்யாம் மத்யமானாப்யாம் மிதுனம் சமபத்யத தத்ருஷ்வா மிதுனம் ஜாதம் ரிஷயோ பிரம்மவாதினஹ பூஜு பரமசந்துஷ்டா விதித்வா பகவத்கலாம். வேணனோட இடது கையை மதனம் பண்ணதுமே தம்பதி ரூபமா பகவான் அவதாரம் பண்ணி முன்னாடி வந்துட்டார். ஒரு மிதுனம், ஒரு ஆண் ஒரு பெண், பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்காவா, பிரபையோட அப்படி ஜுவலிக்கிறா. பார்த்ததுமே ரிஷிமாருக்கும் முனிமாருக்கும் புரிஞ்சு கொடுத்து இது பகவானோட அவதாரம் அப்படின்னு புரிஞ்சு கொடுத்து. தம்பதியாவே வந்தனால இவ கல்யாணமாயே வந்திருக்கா. ஒரு சின்ன குழந்தையா தோன்றலை, தம்பதியாவே தோன்றி இருக்கா. அப்போ இப்படி ஆவிர்பவிச்ச இந்த பகவானோட அவதாரத்துக்கு பிருது அப்படின்னு நாமம் வைக்கிறா. சாட்சாத் லட்சுமி தாயோட அவதாரமா வந்து அந்த தேவிக்கு அர்ச்சிஸ் அப்படின்னு நாம வைக்கிறா. இப்படி பிருதுவும் அர்ச்சிஸும் ராஜாவும் ராஜ்யா அங்க முன்னாடி தோன்றவே எல்லா ரிஷிமாரும் புஷ்ப விருஷ்டி பண்ணி, தேவதைகள்லாம் புஷ்ப விருஷ்டி பண்ணி பிருதுவுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணறா. பிருதுவோட ராஜ்யாபிஷேகம் கம்பீரமா நடக்குது. எல்லா தேவதைகளுக்கு சந்தோஷம், பகவானோட கலாவதாரம் அல்லவோ, அதனால எல்லா தேவதைகளும் அந்த சதஸ்ல வந்துட்டா. பிராமணால் எல்லாம் ராஜ்யாபிஷேகம் பண்ணறா. நதிகள், பர்வதங்கள், ஜீவஜாலங்கள் எல்லாமே உபகாரங்கள் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் கொண்டு பகவானோட பாதத்துல வைக்கிறது. குபேரன் ஒரு பெரிய ஸ்வர்ண சிம்ஹாசனத்தை கொடுக்குறான். வருணன் ஸ்வேத சத்திரத்தை கொடுக்குறான். வாயு சாமரங்களை கொடுக்குறான். தர்மம் கீர்த்திமால் தோரணங்கள் எல்லாம் கொடுக்கறது. இந்திரன் வந்து கிரீடம் கொடுக்குறான். யமன் தண்டத்தை கொடுக்குறான். பிரம்மா வந்து ஞானோபதேசம், ஞான வச்சனங்கள் சொல்றார். சரஸ்வதி தேவி ஹாரம் கொடுக்கிறார். பகவான் ஸ்ரீஹரி சுதர்ஷன சக்கரம் பிருதுவுக்கு கொடுக்கிறார். லக்ஷ்மி தேவி அக்ஷயமான ஸ்ரீ உனக்கு உண்டாகட்டும் அப்படின்னு அனுகிரகம் பண்றா. ருத்ரன் கட்டம் கொடுக்கிறார். அம்பிகா தேவி கவச்சம் கொடுக்கிறார். சோமன் அஸ்வங்களை கொடுக்கிறான். துஷ்டா வந்துட்டு ரதத்தை கொடுக்கிறான். அக்னி தனுஷை கொடுக்கிறார். சூரியன் பானங்களை கொடுக்கிறார். பூமி பாதுகையை கொடுக்கிறார். தியவ் அப்படின்னு சொல்ற அந்தரீக்ஷ தேவத்தை புஷ்பத்தை கொடுக்கறது. இப்படி நிறைய ஒவ்வொருத்தர் என்னென்ன கொடுக்க முடியுமோ எல்லாம் கொடுத்து ஆதிராஜாவான பிருது சர்வ உபகாரங்களோட சோபிக்கிறார். அப்படி சோபிக்கவே ரத்ன சிம்ஹாசனத்துல அமர்ந்திருக்கவே ராஜா அல்லவா, ராஜாவை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு அங்கேருந்து ஸ்துதி பாடவாடெல்லாம் வருவா. அவள்லாம் பிருதுவ அமோகமா ஸ்தோத்திரம் பண்ணறா. ஏற்பட்ட ராஜா நீங்கள், ராஜா ராமன மாதிரி சோபிக்கிறேளே, தர்மத்தை காப்பாத்துவேளே அப்படின்னு பகுவிதமான ஸ்தோத்திரம் பண்ணவே பிருது மகாராஜா பாக்குறார். கண்ணு முடிச்சு இது என்னது, இப்பதானே நான் அவதாரம் பண்ணியிருக்கேன், ஒண்ணுமே பண்ணலையே, பண்ணாக்கி சும்மா புகழ்த்தினா அது என்னது, அவசியம் இல்லாம புகழ்த்த கூடாதே. அதனால சொல்றார், நான் ஏதோ பெருசா பண்ணிட்டு நீங்க எனக்கு புகழ்த்து ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே ஸ்தோத்திர பாடகர்லாம் ஆச்சரியமா பாக்குறா. பிருதுவோடு இந்த ஒரு வினயத்தையும் சத்தியசந்ததையும் கண்டு பிராமணாலாம் பிரவச்சனம் பண்ணறா. பகவானோட சக்தியாவேஷ அவதாரமாக்கும் இவர் அப்படின்னு எல்லாரும் ஸ்லாகிச்சு சொல்லறா. இப்ப பிருது ராஜா ஆயிடுச்சு. அவர் பார்க்குற ராஜ்யத்துல என்னென்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்ததுமே பிரஜைகள் எல்லாம் க்ஷாமத்தால கஷ்டப்படுறா.
எல்லா இடத்துலையும் பணக்காசு இல்லை, அவளுக்கு உண்ணறதுக்கு தானியங்கள் இல்லை, ஜலம் நல்ல இடத்துல கிடைக்கிறது இல்லை, எல்லாருமே ரொம்ப கஷ்டத்துல இருக்கா. என்ன இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்ததுமே பூமி ஒன்றும் கொடுக்கறது இல்லை. நமக்கு எல்லாம் பூமி நதி தரா ஜலமா, தானியங்கள் எல்லாம் வித்து பாகினா எல்லாம் முளைச்சு வருது, அப்படித்தானே அன்னாகாரங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. அந்த காலத்துல ஒண்ணுமே இல்லையா, பூமி ஒண்ணுமே கொடுக்க மாட்டா, எல்லா நிலவும் அப்படியே விவசாய ஹீனமா கிடக்கிறது. பிருது மகாராஜா பாக்குறார், பூமி என்ன பண்ணறாளே, இதெல்லாம் உள்ள எடுத்து வச்சுட்டு இருக்காளோ, பிரஜைகள் எல்லாம் கஷ்டப்படுறாளே, அவள்லாம் அழறாளே. பார்த்ததுமே கோபம் வந்தது. என்னமா பூமி இப்படி பண்ணலாம், அது என்னோட ராஜ்யத்துல இப்படி பண்ணலாம் அப்படின்னு தோஷம் வந்து கோபம் வந்தது. பூமிக்கு நேர சரத்தை ஏந்திட்டு பிருது மகாராஜா வர, பூமி ஒரு ரூபம் தரிச்சுட்டு பயந்து ஓடலாம். கோரூபம் தரிச்சுக்கிற எப்போது பூமிக்கு பயம் உண்டாச்சுன்னா கோரூபம் தரிச்சு விடுவாங்க. இந்த கோவை துரத்தினே போகிறார் பிருது மகாராஜா. கடைசியில ஓட முடியாம கடைச்சு பூமி பிருதுவோடு பாதத்திலே விழுந்துட்டா. என்ன வதம் பண்ணக்கூடாது, நீங்க பேர்பட்டவர் சாட்சாத் பகவான் அல்லவா, பூர்வாவதாரம் வராகாவதாரம் என்ன காப்பாத்துறதுக்கு தானே நீங்க எடுத்துட்டு வந்த, இப்ப என்ன வதம் பண்றதுக்கு ஒரு அவதாரமா? நான் சொல்றதை கேளுங்கோ, வேலனோட துராச்சாரத்தாலதான் சமஸ்தமான தனதானியங்கள் எல்லாம் நான் உள்ள எடுத்து வச்சுருக்கேன். துஷ்டர்களான ராஜாக்கள் அவ இதையெல்லாம் துஷ்ட கர்மங்களுக்கு உபயோகிக்க ஆரம்பிச்சு விடுறா. யாகயஜ்ஞங்கள் நடத்தலை, அவளோட சரீர போஷணத்துக்கு உபயோகிக்க ஆரம்பிச்சு விட்டா. அதை தடுக்கிறதுக்கு தான் நான் எல்லாத்தையும் உள்ள எடுத்து வச்சுட்டு விட்டேன். நீங்க என்ன தோகனம் பண்ணி எடுத்துக்கலாமே அப்படின்னு ஆச்சரியமா ஸ்தோத்திர ரூபத்துல இப்படி எல்லாம் விண்ணப்பிக்கிறா. பிருதுவுக்கு கோபம் தடிக்கலை. சொல்றா, நான் கோரூபிணியா இருக்கேன், என்னோட முன்னாடி ஒரு வச்சத்தை எடுத்துட்டு கோதோகனத்துக்கு உச்சிதமான பாத்திரமும் கொண்டு என்ன வேணுமோ அதை கறந்து எடுத்துக்கலாம், நான் காமதேனுவா இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்படி சொன்னதுமே பிருது மகாராஜா சந்தோஷப்படுறார். சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு மனு, அந்த காலத்து சாட்சமனு அல்லவா, அந்த மனுவை கூட்டிட்டு வர. மனு வச்சமா ரூபம் தரிச்சுக்கிறார். பிருது தோககனா அமர்ந்து கோரூபிணியான அந்த பூமியில அப்படியே தோகனம் பண்றார். தானியங்கள் எல்லாம் வருது. அடுத்தது ப்ரஹஸ்பதியை கன்றுகுட்டியா வச்சுட்டு ரிஷிகள் எல்லாம் முன்னாடி வேத ஞானத்தை கறந்து எடுத்துக்கிறார். இந்திரனை பசுகுட்டியா வச்சுட்டு தேவதைகள் எல்லாம் சோமரசத்தை கறந்து எடுத்துக்கிறார். விஸ்வாவசுவ கன்றுகுட்டியா வச்சுட்டு கந்தர்வர்கள் எல்லாம் சங்கீதத்தை கறந்து எடுத்துக்கிறா, சௌந்தரியத்தை கறந்து எடுத்துக்கிறா. அரியமா அப்படிங்கிற பித்ருதேவனை வச்சுட்டு பித்ருக்கள் எல்லாமே ஸ்ராத்த கவியங்கள் எல்லாம் கறந்து எடுத்துக்கிறா. கபிலனை கன்றுகுட்டியா வச்சுட்டு சித்த வித்யாதரர்கள் எல்லாம் யோக சித்திகளை கறந்து எடுத்துக்கிறா. மயனை கன்றுகுட்டியா வச்சுட்டு மாயாவிகள் எல்லாம் மாயா வித்தியை கறந்து எடுத்துக்கிறா. இப்படி ஒவ்வொரு தேவதையா வச்சுட்டு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பூமியிலேருந்து கறந்து 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 எடுத்துக்கிறா. பூமி தேவி சர்வ காம துக்கையா தர்சனம் தரா. என்ன கேட்டாலும் தர மாதிரி இருக்கா. இப்படி பூமி எல்லாருக்கும் வேண்டது எல்லாம் கொடுத்ததுமே பிருது மகாராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ பூமி தேவியை பார்க்கறார். நீ எனக்கு புத்திரியா இரு இந்த அவதாரத்துல அப்படின்னு புத்திரி அப்படின்னு அபிமானிச்சுக்கிறார். என்ன பண்றார், அதுக்கப்புறம் பூமியில நிறைய பேர் வாழணுமே, அதுக்கு நகரங்கள் எல்லாம் நிர்மாணம் பண்ணணும், டவுன்ஸ் எல்லாம் பிளான் பண்ணணும். இப்போ ஆதிராஜாவான பிருது மகாராஜா என்ன பண்றார், தன்னோட தனுஷோட அகரத்தால பூமியை நிரப்பாக்குறார். பர்வத்தங்கள்லாம் நிறைய உண்டு, அதெல்லாம் நிரப்பா பண்ணி சம அளவில் ஆக்கி அங்கே எல்லாம் நிறைய கிரகங்கள் எல்லாம் வாசஸ்தலங்கள் எல்லாம் நிர்மாணம் பண்ணி உத்தியானங்கள் எல்லாம் வச்சு நகரங்கள் நிர்மாணம் பண்ணி தன்னோட பிரஜைகளுக்கு கொடுக்கிறார். எல்லாரும் சந்தோஷப்படுறா. ஏற்பட்ட ராஜா மகாராஜா கிடைச்சிருக்கு. இப்படி ஆரம்பத்திலே சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அதை ஆரம்பிச்சது பிருது. அதனால இவருக்கு ஆதிராஜா அப்படின்னு ஒரு விசேஷம் வந்துள்ளது. அதுக்கப்புறம் பிருது மகாராஜா நிறைய யாக யஜ்ஞங்கள் பண்ண ஆரம்பிச்சார். சரஸ்வதி நதி தீரத்துல பிரம்மாவர்த்தத்துல 100 அஸ்வமேதம் பண்ணுவேன் அப்படின்னு தீட்சிச்சுட்டார். அப்படி தீட்சிச்சுட்டது அப்போ இந்திரன் அங்கேயிருந்து பார்க்கறான், சொர்க்கத்திலேருந்து யாரோ அஸ்வமேதம் 100 பண்ண போறாளா, 100 அஸ்வமேதம் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா இந்திர பதவி கிடைச்சிடும். அப்ப இந்திரனுக்கு பயம், பிருது 100 பண்ணி இந்திரனை ஆயிடுவானோ, தான் எங்க போகிறது அப்படின்னு கவலை இந்திரனுக்கு. இந்திரன் பார்த்துட்டே இருக்கான். 1 அஸ்வமேதம் 2 அஸ்வமேதம் 3 அஸ்வமேதம் எல்லாம் லைனா நடந்துட்டே இருக்கு. அப்படி நிறைய அஸ்வமேதங்கள் நடந்து 99வது அஸ்வமேதம் வந்தது. அந்த அஸ்வமேதம் வந்தப்ப இந்திரனுக்கு இனி முடியாது அப்படின்னு தோணிட்டு
எல்லா தேவர்ஷிகளும் பிரம்மர்ஷிகளும் தேவர்களும் சித்தர்களும் சாரணர்களும் கந்தர்வாதிகளும் வந்து சேரறா அந்த 99ஆமத்த அஸ்வமேதம் பார்க்கறதுக்கு. இந்திரன் பார்க்கறான். அஸ்வமேதம்னாலே அஸ்வம் இல்லவா, யாகாஸ்வம், அதை ஃப்ரீயா விட்டு விடுவா. அது வந்து எங்கெங்க போகிறதோ அங்க திக்விஜயம் பண்ணிட்டு இருக்கணும். அப்ப இந்திரன் என்ன பண்றான், இந்த அஸ்வமேதத்தை தடுக்கணும், இந்த யாகாஸ்வத்தை அப்படியே அபகரிச்சுட்டு திருடிட்டு போனா அஸ்வமேதம் நின்றுடும், அதுக்கு விக்னம் வந்தோடும், அது பூர்ணமாகாது அப்படின்னு தெரிஞ்சுட்டு இந்திரன் என்ன பண்றான், பிருதுவோடு அந்த அஸ்வமேதத்துல யஜ்ஞாஸ்வத்தை எங்க கட்டியிருக்காளோ அங்க அதிருஷ்யமா வந்து அதை அவுத்துண்டு அதை எடுத்துட்டு போறான் இந்திரன். ஆனா அங்க இருக்கிற ரித்துக்குகள் எல்லாம் பெரிய சக்திசாலிகள் எல்லாம் அத்ரி மகர்ஷி அதுல இருக்க பாக்குறார். அதோ அஸ்வத்தாறு இந்திரன் அபகரிச்சுட்டு போகிறான் அப்படின்னு கத்துறார். பிருது பாக்குற, பிருது எழுந்திருக்க போகவே எஜமானன் எழுந்திருக்க கூடாது, தீட்சிச்சுட்டு இருக்கள் அஸ்வமேதத்தை, அதுல எழுந்திருக்காதேங்கோ அப்படின்னு சொல்றார். உடனே பிருதுவுக்கு 5 புத்திரர்கள் உண்டு. அதுல மூத்த புத்திரன் அவனை பாக்குறார். நீ போ அந்த அஸ்வத்தை ஜெயிச்சுட்டு வா, அவனுக்கு பூர்ணமான சக்தி உண்டாகட்டும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணி அனுப்புறார். இந்த புத்திரன் பிருது புத்திரன் நேர போக இந்திரன் எடுத்துட்டு போகவே இந்திரன் கூட மகா யுத்தம் பண்ணறான். அப்ப இந்திரன் வந்து இந்த பிருது புத்திரன் கிட்டே இருந்து தப்பறதுக்காக கொண்டு ஒரு ஜட்டிலமான ரூபத்தை தரிச்சு, ஒரு ரிஷியாட்டமா சன்னியாசியாட்டமா வேஷம் தரிச்சுக்கிறானா. வேஷம் தரிச்சுட்டு அஸ்வத்தை எடுத்துன்னு போகவே பிருதுபுத்திரன் வந்து தர்மிஷ்டன் அல்லவா, சாதுக்கள் கூட யுத்தம் பண்ணக்கூடாது, பிராமணால் கூட யுத்தம் பண்ணக்கூடாது, அதனால யுத்தம் பண்ணாக திரும்பி வரான். திரும்பி வர சமயத்துல அத்திரி சொல்றாரு, அது கப்பட்ட வேஷதாரியான இந்திரனாகும் அவனை ஏமாத்துறான், திரும்பி போ அஸ்வத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னதுமே திரும்பி போய் யுத்தம் பண்ணி இந்திரனை ஜெயிச்சு அஸ்வத்தை மீட்டுட்டு வரா. அதனால இந்த புத்திரனுக்கு எல்லாருமே ஸ்லாகிக்கிறா, விஜிதாஸ்வன் அப்படின்னு எல்லாரும் போஷிக்கிறா. அஸ்வத்தை ஜெயிச்சுட்டு வந்ததுனால அவனுக்கு விஜிதாஸ்வன் அப்படின்னு பேர் வந்து கொடுத்தது. அப்படியே அஸ்வத்தை கொண்டு எந்த இடத்துல இருந்ததோ அதே இடத்துல கட்டுறான். பிருது வந்து யாகத்தை பூர்த்தி பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சதுமே பின்னியும் இந்திரன் வரான். திரும்பி அதே மாதிரி வியாஜ வேஷம் தரிச்சுட்டு அஸ்வத்தை எடுத்துட்டு போகிறான். எடுத்துட்டு போகிறது பின்னியும் விஜிதாஸ்வன் போகிறான், யுத்தம் பண்ணலாம். இந்திரன் உடனே விஜிதாஸ்வனை பார்த்ததுமே பயந்துட்டு அந்த வேஷத்தை அங்கே உபேட்சிச்சுட்டு, அந்த ரூபத்தை உபேட்சிச்சுட்டு அவன் வாட்டில் விடுறான், அந்த அஸ்வத்தை பிடிச்சிட்டு வரான். இது மாதிரி நிறைய தடவை நடக்கிறது. இந்திரன் உபேட்சிக்கிறான். இந்திரன் வந்து ஆகாசத்துக்கு கூடி இப்படி ஓடுவேன் அஸ்வத்தை எடுத்துட்டு. பிரஜைகள்லாம் பார்ப்பான். அதோ விஜிதாஸ்வன் போகிறான், அஸ்வத்தை யுத்தம் பண்ணி விட்டுறான். இது எவ்வளவு தடவை நடக்கிறது, பிரஜைகள்லாம் பார்க்கறான். இந்திரனோட இந்த வேஷபூஷணங்கள் எல்லாம் கண்டு அவளுக்கு கௌதுகம் உண்டாகிறது பிரஜைகளுக்கு. அப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டா, பிரஜைகள்லாம் இந்திரனை அனுகரிக்க ஆரம்பிச்சுட்டா. எல்லாருமே வியாஜமா சன்னியாசி வேஷம் எல்லாம் போட்டு அது இதுவும் பண்றாலையா இந்த காலத்துல எல்லாம் இந்திரனை கண்டுபிடிச்சதாக்கும் அப்படின்னு சொல்றா. அப்போ இந்திரனாலும் உண்டானதான இந்த பாகண்ட வேஷங்களை எல்லாருமே அனுசரிக்க ஆரம்பிச்சு விட்டா. ஜனங்கள் எல்லாம் இப்படி கெட்டு போகிறத கண்டு பிருதுவுக்கு மகா கோபம் செலுத்துது. எவ்வளவு நாளா இந்த அஸ்வமேதம் பூர்ணமாகிறதே இல்லை, பிரஜைகள் எல்லாம் கெட்டு போகிறா, இந்த இந்திரன் உண்டு இல்லைன்னு பண்ணுறேன் அப்படின்னு தனுசை எடுக்க எஜமானனான பிருது உணர்ந்ததுமே ரித்துக்குகள் பிணியம் தடுக்கிறா. நீங்க போய் யுத்தம் ஒன்றும் பண்ணண்டா, நாங்க எங்க மந்திர சக்தியால இந்திரனை ஆவாகிச்சு யஜ்ஞ குண்டத்துல போட்டு துவம்சம் பண்றோம் அப்படின்னு சொல்றான். அந்த காலத்துல அப்படியெல்லாம் சக்தி இருந்திருக்கு. இந்திராதி லோகபாலகர்கள் கூடி பிராமணாளோட கீழே இருந்தா. இப்போ பிராமணாளோட அந்த பிரம்மண்யம் மகத்துவங்கிறது எவ்வளவு சிரேஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப என்ன சம்பவிக்கிறது, இந்த ரித்துக்குகள் எல்லாம் க்ஷமகட்டு இந்திரனை ஆவாகனம் பண்ணதுமே இந்திரன் பயந்து நடுங்கிட்டு என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியாம இந்திரன் அப்படியே ஆகர்ஷிக்கிறா. இந்திரனுக்கு அந்த பக்கம் ஓட முடியறதுல இந்த பக்கம் ஓட முடியறதுல பிரம்மதேவன் பார்க்கிறார். இந்திரன் போயிட்டா என்ன ஆகிறது, வேற இந்திரனை தப்பணும் ரொம்ப கஷ்டம். அதனால அங்கேருந்து பிரம்மதேவன் வந்து பிருதுவை சமாதானப்படுத்துறார். பிருது, நீ எதுக்காக யாக யஜ்ஞங்கள் பண்ணறாரு, பகவான் பிரீதி கொடுக்கறதுக்கு தானே. அதுக்கு நீ 100 அஸ்வமேதம் பண்ணாதான் ஆகுமா பகவத் பிரீதி, 99 பண்ணா கூடி பகவான் பிரீதி அடைய மாட்டாரா, நீ 100 பண்ணி ஆகணுமா, இந்திரனுக்கு தான் 100 பண்ணக்கூடாது அப்படின்னு அடம்பிடிக்கிற. உனக்கு புத்தி இருக்கே, நீ ஞானி அல்லவா, அதனால யஜ்ஞம் பண்ணணும் அப்படின்னால இந்த பெரிய உபேட்சிச்சோடு பகவத் பிரீத்தியர்த்தம் பண்ண, ஞானத்தை பிராபிச்சுக்கோ, நீ வந்து ஞானம் பிராபிச்சு பகவானை அடையணுமே அப்படின்னு பிரம்மதேவன் நிறைய உபதேசம் பண்ணதுமே மகான்மார் வந்து சொன்னா சத்துக்கள் ஏத்துப்பா. பிருது மகாராஜா பெயர்பட்டவர் அல்லவா, அதனால பிரம்மதேவன் சொன்னது அப்படியே சிரசா வகிச்சுண்டு அவர் வந்து அந்த 99ஆவது அஸ்வமேதத்தோடு நிறுத்தி விட்டார். அவபிரத ஸ்நானம் நடத்தி அதை பூர்ணமா பண்றார். அன்றையிலேருந்து அவருக்கு ஏகோன சதக்கிரதுகு அப்படின்னு நாமம் வந்து கொடுத்து, ஏகோன சதக்கிரதுகு 100க்கு 1 கம்மி அப்படின்னு அர்த்தம். அவ்வளோ யாகங்கள் பண்ணினவன் அப்படின்னு பேரு வந்து கொடுத்து பிருது மகாராஜாவுக்கு.
உடனே என்னாச்சு, பிருது மகாராஜா இப்படி பின்மாறினார். அவரோட உன்னதமான குணங்கள், அவர் யாக யஜ்ஞங்கள்லாம் எவ்வளவு நிஷ்டையோட பக்தியோட பண்ணார் இல்லையா, அவரோட அந்த பக்தியில பிரீதி அடைஞ்சு யஜ்ஞஸ்வரூபனான பகவான் சங்க சக்கர கதாதரியா பீதாம்பரதாரியா நீலமேக சியாமளனா பிருதுவுக்கு முன்னாடி தோன்றுறார். அந்த பகவானை பார்க்கணும். பிருது பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷம். என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு தெரியல. மீனெல்லாம் சிலருக்கிறது, கண்லேருந்து ஆனந்த பாஷ்பங்கள்ல கொட்டுறது. பிருது மகாராஜாவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல. பகவானை விழுந்து 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 நமஸ்காரம் பண்றார். அப்படி பிருது மகாராஜா பகவானை பார்த்ததுமே பகவான் சொல்லறார், உன்னோட 99 அஸ்வமேதங்களால நான் பிரீதிப்பட்டேன். அதனாலதான் இப்ப யாக சதஸ்ல நான் பிரத்யட்சமாயிருக்கேன். நீ இந்திரனை க்ஷமிக்கணும், துவேஷத்தை எல்லாம் விடிஞ்சோடணும், அகந்த மமத்தை விட்டு பூர்ண வைராக்கியத்தோட நிஷ்காமமா ஸ்வதர்மானுசரணம் பண்ணணும், பக்தியோட என்னோட இஷ்டத்துக்காக கொண்டு ஒவ்வொரு விதமான காரியமும் பண்ணணும் அப்படின்னு பகவான் உபதேசம் பண்றாரு. அப்படி பண்ணினாயினா உள்ள உள்ள உனக்கு ஞானோதயம் உண்டாகும் அப்படின்னு சொன்னதுமே பகவானோட அந்த ஆட்டியை சிரசா வகிச்சுண்டு பிருது மகாராஜா அப்படி அங்க நிற்கவே லஜ்ஜிதனான இந்திரன் அங்கேருந்து வரவே பிருது மகாராஜா கண்டத்தோட கண்டம் இந்திரனை ஆலிங்கனம் பண்ணி ஏத்துக்கிறார். இந்திரனும் பிருது மகாராஜா கிட்ட க்ஷமாபணம் பண்ணுறார். பிருதுவோட உன்னதமான ஆத்ம குணங்களை எல்லாம் பகவான் அங்கிருந்து பார்த்துட்டே இருக்கார். பகவான் சாதாரண இப்படி முன்னாடி வந்துவிட்டா பிரத்யட்சமாச்சுன்னா என்ன வரமானம் அப்படின்னு டப்புன்னு கேட்டு விடுவார். ஆனா பிருது கிட்டக்கு என்ன ஒரு ஆகர்ஷணம் பகவானுக்கு. அதனால கிரஹீத சரணாம்புஜா பிருது என்ன பண்ணலாம் அப்படின்னு அங்கே பகவானோட கால் உரைச்சு விடுது அப்படின்னு சொல்றார். ந பிரதஸ்தே சுவிப்சதாம் பஷ்யன் பத்மபலாஷாக்ஷோ பிருது என்ன பண்ணலாம் அப்படின்னு வாத்சல்யத்தோட பகவான் பார்த்துட்டு இருக்கவே பிருது மகாராஜா எல்லாம் பகவத் அனுகிரகம் அல்லவா, இந்த பக்கம் திரும்பி பகவான நமோ நமஹா நமோ நமஹா அப்படின்னு அழகா ஒரு ஸ்தோத்திரம் பண்ணார். வரான் விபோத்வரதேஸ்வராத்புதஹ கதம் விரணீதே குணவிக்ரியாத்மனாம் ये नारकाणामपि सन्ति देहिनां तानीश कैवल्यपते वृणेन च न कामयेनाथ तदप्यहं कुजिन्न यत्र युष्मच्चरणाम्बुजासवः महत्तमान्दर्हृदयान् मुखच्युतो विधत्स्वकर्णायुतमेष मे वरः वरान् विभोत्वत् वरदेश्वराद्भुतः. என்ன வர வேணும் அப்படின்னு தானே பகவான் கேட்பார். கேட்டு விட்டார். கேட்டதுமே பிருது மகாராஜா எனக்கு ஒரு வரவும் வேணும், உங்களோட தர்சனமே அமூல்யமான வரப்பிரசாதம் அல்லவோ அப்படின்னு சொல்றார். வரதேஸ்வரா வரதராஜா, வரதராஜ பெருமாள் கை இப்படி இருக்கும். இப்படி இருக்க இந்த வரத ஹஸ்தத்துல இந்த வரங்கள்லாம் நழுவி விழுந்துட்டே இருக்கு எப்பவுமே. அந்த பகவானோட கருணை வேற யாருக்கோது உண்டோ? வரதராஜா கதம் பிரணீதே குணவிக்ரியாத்மனா ஏனாரகாணாமபி சந்தி தேஹினாம் தானீஷ கைவல்யபதே விரணேன ச. கைவல்யபதி அல்லவா நீதான் வரம் தராய் அப்படின்னு இருக்கிறத இகலோகத்தில் இருக்கிறவா எல்லாம் அது வேணும் இது வேணும் துச்சமான காரியங்கள்லாம் வந்து கேட்பா. அவளுக்கு ஒன்றும் உன்னோட அருமை தெரியலையே கிருஷ்ணா, நீயோ என்ன தரணும் அப்படின்னு ஆசைப்படுற, கைவல்யத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசைதான் உனக்கு. அதை ஒழிச்சு எல்லாமே கேட்கிறா மனுஷியாள். ஆனா நான் என்ன ஆசைப்படுறேன் தெரியுமா? நான் காமையேனாதா, அந்த கைவல்யத்தை தந்தாலும் எனக்கு வேண்டாம், அந்த மோட்சம் ஒரு நீ தந்தாலும் எனக்கு அது வேண்டாம். என்ன வேணும் அப்படின்னா நான் எத்திர யுஷ்மச்சரணாம்புஜாசவஹ மஹத்தமாந்தர் ஹிருதயான் முகச்சுதோ விதத்ஸ்வ கர்ணாயுதமேஷமே வரஹ. மகான்மார்கள் எல்லாம் உம்மை பத்தி உன்னோட சரணத்தை தியானம் பண்ணிட்டு அற்புதமான கதாபிரவச்சனங்கள் பண்ணுவாளே, ஹரிகதை பண்ணுவாளே, பகவானே உன்னோட நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவாளே, அதெல்லாம் நான் நல்லா கேட்கணும் கிருஷ்ணா. எந்த புக்கில் எந்த மகான் சொன்னாலும் எங்க அதுல விழணும். அதுக்கு என்ன வழி அதுக்கு என்ன வழி அப்படின்னு ஆலோசனை பண்றது எனக்கு ஒரு 10,000 காது கொடுத்து விடுவாளே அப்படின்னு கேட்கிறேன்.
10,000 காது இருக்கணுமா பிருது மகாராஜாக்கு. அவ எங்க சாது சங்கம் நடந்தாலும் அவர் காதுல விழணும், அதுதான் ஆசை. 10,000 காது சரீரத்துல வந்தா எப்படி இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அப்போ பகவான் அதை மனசுல கண்டுட்டு இந்த 2 காதுக்கே 10,000 காதோடு அந்த ஒரு பலம் வரட்டும் அப்படின்னு அனுகிரகம் பண்றார். இப்படியாக்கும் பிருது மகாராஜாவோட பக்தி எப்படி தெரியாது, ஆச்சரியமான பக்தி. பகவான் இன்னும் நிறைய ஸ்தோத்திரம் பண்ணுறார். பக்தாளோட முகத்திலேருந்து வரக்கூடிய ஹரிகதா, அந்த ஹரிகதை ஜீவனம் தரது. தவ கதாமிருதம் தரத ஜீவனம் கவிபீடிதம் கல்மஷாவம் ஸ்ரவணமங்களம் ஸ்ரீமதாததம் புவி கிருணதியே பூரிராஜமா. தவ கதாமிருதம், பகவானே உன்னோட கதை. தரத்த ஜீவனம், தப்பிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு உயிரை கொடுக்கறது. ரொம்ப சூடோட இருக்கிற ஒரு தரை, சூரிய பிரகாசம் தட்டி 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 இருக்கு இல்லையா, அதுல ஒரு வித்தை கொண்டு போட்டா அது வெந்து போகும் இல்லையா. அப்படி வெந்து போன வித்தும் பகவானோட கதையை கேட்டா அப்படியே துரு துரு துருன்னு செடி முடிச்சு கொண்டு வருமா. அது மாதிரி தப்த ஜீவன், தப்பிச்சு போயிட்டு இருக்கோம் இல்லையா சம்சாரத்துல. கோபி ஜனங்கள் சொல்றா, கோபி கீதத்துல வருது, அது இப்பவே வந்துடுது. அப்ப என்ன ஆகிறது, அந்த கதை உயிரை கொடுக்கறது. குயோகிகளுக்கு ரொம்ப அப்பிராமியம் இதெல்லாம். ஹரிகதை கேட்டு அதை விட்டு அந்நியத்தை தேடி போகிறவாளுக்கு அருமை தெரியறது இல்லையே, அவள்லாம் மிருக சமானம் அப்படின்னு பிரித்து சொல்றாரு. லக்ஷ்மி தேவி எப்படி அனவரதமும் பகவானே உன்னோட சரண சேவை பண்ணிட்டே இருக்காளோ, அது மாதிரி எனக்கு சரண சேவை பண்ணணும் அப்படிங்கிற ஆக்கிரகம் எனக்கு இருக்கு அப்படின்னு பிருது மகாராஜா சொல்றார். தீனவத்சலா, சின்ன ஒரு கைங்கரியம் பண்ணாலே அதை பெருசா நடிச்சு போயிட நீங்கள். என்ன ஒரு சின்ன ஒரு பத்திரத்தை கொடுத்தாலும், புஷ்பத்தை கொடுத்தாலும், பலத்தை கொடுத்தாலும், தோயத்தை கொடுத்தாலும், என் பக்தன் என்ன கொண்டு தந்தா பாத்தியா அப்படின்னு சந்தோஷப்பட்டு பகவான் ஏற்றுப்பார். அப்பேற்பட்ட கிருபாளு அல்லவா. ஞானிகளான முக்த ஜீவன்களுக்கும் சாதுக்களுக்கும் மட்டுமே உங்களோட பாதார விந்தத்தை என்ன தெரிஞ்சுக்க முடியும். வேத வாக்கியத்துல நிறைய சொல்லியிருக்கு, கர்ம காண்டம் அப்படின்னு உண்டு வேதத்துல. அதுல யாக யஜ்ஞங்கள்லாம் நிறைய பண்ணணும், பலேச்சையோட பண்ணுங்கோ. இந்த யாகம் பண்ணா ஸ்வர்க்கம் கிடைக்கும், இந்த யாகம் பண்ணா பிரம்ம பதவி கிடைக்கும் அப்படின்னு நிறைய இருக்கு. அந்த பலத்தை ஆசிச்சுட்டு நிறைய பேர் யாக யஜ்ஞங்கள்லாம் பண்ணுவா. ஆனா அப்படி போகிறவா, அதுக்காக கொண்டு யாக யஜ்ஞம் பண்ணி அதனோட பலத்தை பிராபிக்கிறவாளுக்கு அந்த பலம் மட்டும்தான் கிடைக்கும். யாகம் எதுக்காக பண்றாளோ, பகவானை பிரீதிப்படுத்துறதுக்கு, யஜ்ஞஸ்வரூபனை பிரீதிப்படுத்துறதுக்கு அல்லவா. பகவானை அவகணிக்கிறனால அவள மோகிச்சு போயிடுறாளே. பகவானே அப்படி இருந்தாலும் உலகத்துல எல்லாருமே மறந்து போயிடுறா, மோகிச்சு போயிடுறா உம்மோட மாயையிலேயே. அவளை அப்படி கஷ்டப்படுத்த கூடாது, நீங்க காப்பாத்தணும். இப்படி ஒரு அப்பா தன் குழந்தைய எப்படி பார்த்துப்பாரோ அது மாதிரி கிருஷ்ணா எல்லா பிரஜைகளையும் நீங்கள் உத்தாரணம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அந்த ஸ்தோத்திரத்தை பூர்ணமா பண்றார். பிருதுவோடைய ஆச்சரியமான ஸ்தோத்திரம் கேட்டு பகவான் சந்தோஷப்பட்டு ததாஸ்து அப்படின்னு சொல்லி தன்னோட தாமத்துக்கு போயிடுறார். திருப்பி பிருது மகாராஜா யாக யஜ்ஞங்கள்லாம் முடிச்சு தன்னோட ராஜ்யத்துக்கு திரும்பி வரவே பிரஜைகள்லாம் ஆச்சரியமா வரவேற்கிற ஏற்பட்ட ராஜா பிரஜைகளோட சர்வமான ஆசைகளையும் பூர்த்தி பண்ணாரே. ஆதிராஜாவுக்கு ஜெய், ஆதிராஜா பிருதுவுக்கு ஜெய் அப்படின்னு எல்லாரும் ஜெய் 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 ஜெய கோஷம் பண்ணறா. பிருது நிறைய வருஷ காலம் இப்படி ராஜ்ய தரணம் பண்றார். அவர் நிறைய போகங்கள் எல்லாம் அனுபவிக்கிறார். எதுக்கு அப்படின்னு கேட்கறது புண்ணிய க்ஷயார்த்தம். நிறைய புண்ணியம் பண்ணினா சுகங்கள்லாம் வந்து சேரும். இந்த சுகங்கள் எல்லாம் அனுபவிச்சு விட்டா அந்த புண்ணியத்தோட கணக்கு முடிஞ்சுவிடும். புண்ணியமும் பந்தனம் தான். புண்ணியம் கொஞ்சம் மிச்சம் வச்சோம்னு வச்சுக்கோ, அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு சொர்க்கத்துக்கு போக வேண்டி வந்தா என்ன பண்றது? சொர்க்கத்துக்கு போனா இன்னும் மோசம், அமிர்தத்தை குடிச்சுட்டு பகவானை மறந்துட்டு அங்கே இருக்கண்டி வரும். அதனால்தான் பக்தர்கள்லாம் சொர்க்கத்தை கூடி காட்சிக்கிறது. அதனால பிருது மகாராஜா இருக்கிற சுகபோகங்களை எல்லாம் அனுபவிக்கிறார் பகவான்ல ஹிருதயத்தை வச்சுட்டு. பிருது மகாராஜாவோட ஆజ్ఞைய யாருக்குமே திக்கடிக்க முடியாது. பிராமணர்களுக்கும் வைஷ்ணவாளுக்கும் என்ன வேணா பண்ணலாம், அவளுக்கு மட்டும் ஃப்ரீடம் கொடுத்திருக்கார். அவ்வளோ மரியாதை அவா கிட்ட. இப்படி ஒரு சமயம் பிருது மகாராஜா ஒரு பெரிய யஜ்ஞம் நடத்துறார். அந்த சமயத்துல பிரம்மர்ஷிகள் ராஜர்ஷிகள் எல்லாருமே சேர்றா. சபா மத்தியத்துல யாகம் தீட்சிச்சுட்டு இருக்கிற அந்த பிருது மகாராஜா ஒரு சந்திரன் மாதிரி ஜொலிக்கிறார். சர்வமான தேவ ரிஷிகள் பிரம்ம ரிஷிகள் எல்லாருமே தாராகணங்களை மாதிரி இப்படி சோபிக்க பிருது மகாராஜா சதசில் இருக்கிற எல்லாரையுமே பார்க்கிறார். தன்னோட எல்லா பிரஜைகளும் அங்கே கூடி இருக்கா. பிரஜைகள் குழந்தைகள், ராஜா அப்பா, அந்த மாதிரி தான் அவள் அந்த ஒரு ரிலேஷன்.
அப்போ அப்பாவா இருக்கிற பிருது மகாராஜா பிரஜைகளுக்கு உபதேசம் பண்ணுறார். அதை சொல்லுறார். அதுல சாரமான பாகம் பிரஜாரக்ஷணம், ராஜ்ய தர்மங்கள் அதெல்லாம் உபதேசிக்கிறார். பிரஜைகள் எப்படி ரட்சிக்கணும், தொழில் அதாவது அவ பண்ண முடிந்ததான வேலைகள் அதை எப்படி விதரணம் பண்ணணும், ராஜ்யத்தை எப்படி நிர்வகணம் பண்ணணும், தன்னோட புத்திரர்களுக்கும் இது ஒரு உபதேசம். தர்மபோதம் இல்லாத ஒரு ராஜா கரம் பிரிக்க கூடாது, வர்ணாசிரம தர்மத்தை பாலிக்கணும் அப்படின்னு எல்லாம் ராஜ தர்மங்களை நிறைய உபதேசம் பண்ணிட்டு கடைசியில பகவானோட மகிமையை சொல்றார். யத்பாத சேவாபிருச்சிஸ்தபஸ்வினாமசேஷஜன்மோபஜிதம் அலம் தியா சத்யக்ஷிணோத்யன்மஹமேததி சதி யதா பதாங்குஷ்டவிநிஸ்ருதா சரித யத்பாத சேவாபிருச்சிஸ்தபஸ்வினாமசேஷ ஜன்மோபஜிதம் அலம் தியா. பகவானோட பாதாரவிந்தத்தை சேவை பண்றவாளுக்கு எவ்வளோ ஜென்மமா கூட்டி வச்சிருந்த பாபமா இருந்தாலும் அந்த பாபம் க்ஷணமே அதெல்லாம் புனிதமாகிறது. பகவானை நினைச்ச உடனே போயிடுறது அப்படின்னு சொல்றா. எப்படி கங்கா நதி சகல பாபத்தையும் நீக்கி ஒருத்தனை சுத்தமா பண்ணதோ அது மாதிரி அந்த பகவானோட பாதத்திலேருந்து உத்பவிச்சனால தானே பாபம் தீர்க்கிறதுக்குரியதான தன்மை கங்கைக்கு உண்டாகிறது. அப்படியெல்லாம் பகவானோட மகிமையை சொல்றார். அப்படி சொல்லி முடிச்சு சாதுக்களோடும் பக்தாளோட மகத்துவம் சொல்லறார். அப்படிலாம் சொல்லி எல்லாருக்கும் உபதேசம் பண்ணி அப்படி விளங்குறார். பிருது மகாராஜாவை எல்லாரும் வந்தனம் பண்ணறா. பிருது மகாராஜாவை எல்லாருமே ஸ்தோத்திரம் பண்ணறா. ஏற்பட்ட ராஜா, நீங்கள் எங்க குலத்துல வந்தனால, எங்களுக்கு ராஜாவா வந்தனால, இவ்வளோ யாக யஜ்ஞங்கள் பண்ணினால நாங்கள் எல்லாம் க்ஷேமம் அடைஞ்சோம். நீங்கள் ஏற்பட்ட புண்ணியவான், உங்களுக்கு ஜென்மம் தந்தனால மகாபாபியான வேலன் கூடி நரகத்திலேருந்து உத்தாரணமாயிட்டானே, ஆச்சரியம் அப்படின்னு எல்லா ரிஷிகளும் பிருது மகாராஜாவை அபிநந்திக்கிறார். அதுக்கப்புறம் பிருது மகாராஜாவுக்கு ஞானோபதேசம் பண்றதுக்காக கொண்டே சனகாதிகள் அங்கேது வரா. சனகாதிகள் பிருது மகாராஜாவை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றதை பற்றி சந்தோஷப்பட்டு அங்க வரா. சனகாதிகளை அவளை பார்த்ததுமே பிருது மகாராஜா எதிரேட்டு போய் அவளை க்ஷணிச்சு அவளுக்கு வேண்டதான பலவிதமான மரியாதைகளையும் பண்ணி உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி மதுரமான வார்த்தைகளோட அவளை சுவாகதம் பண்றார். அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். கர்மபந்தத்துல கஷ்டப்பட்டு இருக்கிற இந்திரியாசக்தர்களுக்கு என்னவாக்கும் குஷலம் உண்டாக்கும் அப்படின்னு கேட்கிறார். இந்திரியாசக்தர்கள் அஜிதேந்திரியர்களுக்கு என்ன வழி, அவளுக்கு நல்லது வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டதுமே சனகாதிகள் தத்துவங்கள் எல்லாம் உபதேசம் பண்றா. பகவானோட பாதாரவிந்தத்துல ரதி ஏற்படணும், அப்பதான் காம மாலின்யம் எல்லாம் நசிக்கும் அப்படின்னு உபதேசம் பண்றா. சரீராபிமானம் விட்டு குணாதீதனா இருக்கக்கூடிய பகவான்ல ரதி பண்ணணும், பிரேமிக்கணும், பகவான பிரேமையோட பக்தி பண்ணணும் அப்படின்னு சொல்றார். அதுதான் க்ஷேமம். நிரந்தரம் பகவானோட ஹரிகுணம் கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றார். யத்பாத பங்கஜ பலாச விலாச பக்த்யா கர்மாஷயம் கிரதிதமுக்ரதயந்தி சந்தஹ தத்வன்னரிக்தமதயோ யதயோ விருத்த ஸ்ரோதோ கணாஸ்தமரணம் பஜ வாசுதேவம் வாசுதேவன் பஜனம் பண்ணுங்கோ, நிரந்தரம் ஹரிகுணம் சிரவணம் பண்ணுங்கோ, ஆச்சாரியன் கிட்ட நிஷ்டையோட இருக்கோ. ஆச்சாரியனோட கிருப்பை கிடைச்சாதான் பகவானை பார்க்க முடியும். ஆத்ம சாட்சா்காரத்தை விட்டு வேற எதிரியுமே மனசு ஈடுபடக்கூடாது. போனா அது பகவானை பிராபிக்கிறதுக்கு ஒரு மகா விக்னம். 4 விதமான புருஷார்த்தங்கள், தர்மம், மத்தம், காம, மோட்சம் எல்லாமே பகவான் கொடுப்பார். ஆனா அதுல 4வது புருஷார்த்தமான மோட்சம் தான் சிரேஷ்டமானது. அதை தெரிஞ்சுக்கணும். மிச்சம் இருக்கிறது எல்லாமே இகலோகத்துல அனுபவிக்கிறதுக்கு தானே. அதனால பக்தாள் எப்பவுமே அந்த கர்ம கிரந்தி அவளுக்கு முறியணும் அப்படின்னு உண்டுனா பகவான பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்றார். பகவத் பாதம் தான் சம்சாரம். நம்மளை சம்சாரமாகிற இந்த அர்ணவத்துல கிடைக்கிறதுக்கு பகவானோட பாதத்தை பிடிச்சாதான் முடியும் அப்படின்னு பெரிய ஒரு உபதேசம் பண்ணி பகவத் மகத்துவம் சொல்றா சனகாதிகள். அதை கேட்டு சந்தோஷப்பட்டு ஞானோதயம் உண்டான பிருது மகாராஜா என்ன பண்றார், இந்த குருநாதருக்கு என்ன கொடுக்க முடியும் இல்லையா நமக்கு, அவர் பேர்பட்ட அனுகிரகம் நமக்கு பண்றார். சாட்சாத் பகவானை கையை பிடிச்சு அடிச்சுட்டு நம்ம கையில கொண்டு கொடுக்கிறார். பேர்பட்ட கிருபாளமான குருநாதருக்கு பிரதிபலமா
பிரதி பண்ணறதுக்கு நமக்கு ஒரு காலமே முடியாது. சதா நம்ம எல்லாருமே ரிணவான்மாரா இருந்துட்டே இருப்போம். ஆனாலும் பிருது மகாராஜா என்னவோது பண்ணணுமே அப்படின்னு சமஸ்தமான தன்னோட ராஜ்யேஸ்வரியத்தையும் சனகாதிகளோட பாதத்துல வைக்கிறார். எல்லாமே என் கையில் இருக்கிற எல்லா ஐஸ்வர்யங்களும் உங்க பாதத்துல அப்படின்னு வச்சதுமே சனகாதிகள் சந்தோஷப்படுறா. இதெல்லாம் வச்சுட்டு நாங்க என்ன பண்றது பிருது மகாராஜா, இதெல்லாம் உங்க கையில இருந்தா தான் அழகா இருக்கும். நாங்க உபதேசம் பண்ணின இந்த ஞானம் இது எப்பவுமே உங்க கூட இருக்கட்டும். இதையே மனசுல நினைச்சுண்டு சர்வபூத சுகிருத்தான பகவான எல்லா இடத்துலையும் பார்த்துண்டு நீங்க ராஜ்யபரணம் பண்ணுங்கோ சொச்ச காலம் அப்படின்னு சொன்னதுமே ராஜ்யத்தை திரும்பி வாங்கிட்டு அவர் கிரகாசக்தனா ஆகாம சூரியனை மாதிரி அந்த ராஜ்யத்தை பறிக்கிறார். அப்படியே பறிச்சு 5 புத்திரர்கள் இருக்காளே, அவளும் அப்பாவுக்கு ஏத்த மாதிரி இருக்கா. பிருதுவை எல்லா தேவதைகளும் ஸ்லாகிக்கிறா. அந்தந்த தேவதைகளோட எல்லாம் குணங்கள் பூர்ணமா பிருதுவில இருக்கு. திரிலோகத்திலையும் ராமாயணம் ஜெயின்னு இருக்கு இல்லையா, ராம கதை எல்லா இடத்துலையும் விக்யாத்தமா இருக்கு. அது மாதிரி பிருது மகாராஜாவோட கதையும் திரிலோகத்திலையும் வியாபிச்சது அப்படின்னு சொல்றார். பிருதுவோட கீர்த்தி அப்படி கொடிகட்டி பறந்தது அப்படின்னு சொல்றார். கடைசியில விருத்தாவஸ்தையை பிராபிக்கிறார் பிருது மகாராஜா. என்ன பண்றார், 5 புதர்கள் இருக்காளே அவளுக்கு எல்லாம் ராஜ்யத்தை பிரிச்சு கொடுத்து வானப்பிரஸ்தம் ஸ்வீகரிச்சுட்டு பத்னியான அர்ச்சிஸோட கடினமான தபஸ் பண்ணறார் காட்டுல. பிராணாயாமத்தால ஷட்வர்க்க நியந்திரணம் பண்ணி சனகாதிகள் உபதேசம் பண்ணினதான அந்த ஆத்ம வித்யை நினைச்சுட்டே பகவான பஜிக்கிறார் பிருது மகாராஜா. பகவத் பூத நிலை உண்டாகிறது கிருஷ்ணஸ்மரணையோட சரீரத்தை வசீகரிச்சு பிராணனை வசீகரிச்சு பகவான யோக நிலையில அடையிறார். சரீரத்தை உபேட்சிச்சு விடுறார். தர்மபத்னியான அர்ச்சிஸ் லக்ஷ்மி தாயாரோட அவதாரம் அல்லவோ பார்க்கிறா. பிருது மகாராஜா பகவானை அடைஞ்சாச்சு அப்படின்னு தெரிஞ்சுது. உடனே பதிவிரதையான அர்ச்சிச்சு பதியான பிருது மகாராஜா எங்க போகிறாரோ அதே தாமத்துக்கு தானும் போகணும் அப்படின்னு உடன்கட்டை ஏறா. தேவதா ஸ்திரீகள் எல்லாம் பார்க்கிறா, ஏற்பட்ட பதிவிரதை அப்படின்னு அர்ச்சிஸ் தேவிய எல்லாருமே ஸ்தோத்திரம் பண்ணறா. இப்படி பிருது மகாராஜாவோட உத்தமமான சரித்திரம் முடியாது. இந்த பிருது சரித்திரத்தை ஆறார் கேட்கிறாளோ அவளுக்கு பிருது பதம் பிராபிக்கலாம் அப்படின்னு சொல்ற. பிருது மகாராஜா எந்த ஒரு பதத்தை அடைஞ்சாலும் அந்த இடத்துக்கு போக முடியும், மோட்சம் பிராபிக்க முடியும் அப்படின்னு சொல்றார். அடுத்த கதைகள் அடுத்த பிரகரணத்துக்கு வரார். பிருதுவோடு புத்திரர்களோடு அந்த வம்ச விஸ்தாரத்தை பற்றி சொல்றார். பிருதுவோடு முதல் புத்திரன் விஜிதாஸ்வன் அல்லவோ சம்பிராட்ட ஆயுட்டான். அனுஜர்களானவாளுக்கு பரிபாலிக்கிறதுக்கு நிறைய பூமியெல்லாம் பாகமா பிரிச்சு கொடுத்து விட்டார். விஜிதாஸ்வனுக்கு சிகண்டினி அப்படிங்கிற பத்தியில 3 புத்திரர்கள் உண்டாயிட்டா. அவ அக்னிகளோட அவதாரம். வசிஷ்ட சாபத்தால அவ பிறவி எடுத்து வந்திருக்கா. விஜிதாஸ்வனுக்கு அண்டர்தானன் அப்படின்னு ஒரு நாமம் வந்துடுது. அது என்ன காரணம் அப்படின்னா, இந்திரன் கூட யுத்தம் பண்ணி இந்திரனுக்கு பிடிச்சு போயிடுது விஜிதாஸ்வனை. அப்போ அந்தர்தான சக்தியெல்லாம் கற்றுக் கொடுக்குறேன். அதனால அந்தர்தானன் அப்படின்னு நாமம் வந்துடுது. நபஸ்வதி அப்படின்னு ஒரு பத்னி விஜிதாஸ்வனுக்கு. அதுல ஹவிர்தானம் ஜனிக்கிறான். ஹவிர்தானன் நிறைய யாகங்கள் பண்ணி பகவான் ஆராதனம் பண்றான். இந்த ஹவிர்தானனும் ஹவிர்தானியும் சேர்ந்து 6 புத்திரர்கள் உண்டாகிறா. அதுல முக்கியமான ஒரு புத்திரன், அவர் பேரு பர்ஹிஷத்து அப்படின்னு பேர். இவர் உலகத்துல எல்லா இடத்துலயும் யாகம் பண்ணி விட்டாரா. அவ்வளவு யாகம் பண்றதுல இன்ட்ரெஸ்ட், ஒருத்தருக்கு ஒரு பேஷன் அப்படின்னு இருக்கும் இல்லையா. அப்போ பர்ஹிஷத்து என்ன பண்றார், இன்னைக்கு 1 மீட்டர் ஸ்கொயர்ல யாகம் பண்ணா அடுத்த நாளைக்கு அடுத்த மீட்டர் ஸ்கொயர், அது கழிச்சு அடுத்த மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு பூமி மொத்தமாவே யாகம் பண்ணிவிட்டாரு. அப்போ எவ்வளவு யாகம் பண்ணியிருப்பார் அவர். அப்படியே தர்பப்புல்களை பிராச்சீன திக்குல வச்சு 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 அவருக்கு பிராச்சீன பர்ஹிஸ் அப்படின்னு பேர் கொடுத்து. இந்த பிராச்சீன பர்ஹிஸுக்கு சதத்ருதி அப்படின்னு ஒரு பத்னி, அவள் சமுத்திரபுத்திரி. இவா 2 பேரும் சேர்ந்து 10 புத்திரர்கள் உண்டாகிறா. அந்த புத்திரர்களுக்கு பேர் பிரச்சேதசுகள் அப்படின்னு அவளுக்கு நாமம். இந்த பிரச்சேதசுகள் பார்க்கறா. அப்போ பிராச்சீன பர்ஹிஸ சொல்றார், பிரம்மதேவன் அதுக்குள்ள வந்துட்டார், பிரஜா சிருஷ்டி பண்ணுங்கோ அப்படின்னு ஆஜ்ஞாபிச்சதுமே பிரச்சேதசுகள் கிட்ட பகவானை தபஸ் பண்ணுங்கோ, பிரஜைகள் எல்லாம் சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு அதுக்கு ஏற்றதான சக்தி கிடைக்கணும், பகவான் ஆராதனம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுமே பிரச்சேதசுகள் எல்லாருமே காட்டுக்கு போகிறா. அவ போகிற சமயத்துல அங்க ஒரு சரஸோட தீரத்துல சிவபெருமானை பார்க்கறா. சிவபெருமானே குருவா கிடைச்சு விட்டா.
கிடைச்சி கொடுத்த இந்த விஜயதசமிகளுக்கு சிவபெருமான் வந்து பகவானோட ஒரு அற்புதமான ஸ்தோத்திரத்தை உபதேசம் பண்ணி பகவானை சாட்சாத்கரிச்சா பிரஜேதசிகள் அப்படின்னு சுருக்கி சொல்லிவிட்டார் மைத்ரேயர். அப்படி சொன்னதுமே விதுரர் கேட்கிறாள், இது விஸ்தாரமா சொல்லக்கூடாதா? அது இப்படி சிவபெருமான குருவா படிச்ச சிவபெருமானிடம் பார்க்க முடியுமா? அவர் பேர்பட்டவர், துர்லபம் அல்லவோ சிவதர்சனம். அவர் இப்படி சுலபமா பிரஜேதசிகளுக்கு தர்சனம் கொடுத்து விட்டார். ஆச்சரியமா இருக்கே, இந்த கதையை விஸ்தாரமா சொல்லும் போலே அப்படின்னு கேட்டதுமே அந்த கதையை ஆரம்பிக்கிறார் மைத்ரேயர். பிரஜேதசிகள் வந்து தட்சிண திக்கில வரா, அப்படியே தெரிஞ்சுட்டு வரா. எந்த இடத்துல தபஸ் பண்ணலாம், எந்த இடத்துல தபஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுட்டே வர சமயத்துல தட்சிண பாகத்துல ஒரு நாராயண சரசு அப்படின்னு ஒரு விஸ்தாரமான சரஸை பார்க்கணும். பெரிய ஒரு சரசு. அதை பார்க்கறதுக்கு மகான்மாரோட ஹிருதயமோ அப்படின்னு தோணுது. மகான்மாரோட ஹிருதயம் வந்து விசாலமா இருக்கு இல்லையா, அது மாதிரி விசாலமா சமுத்திரம் மாதிரி பெரியதான ஒரு சரசு. அந்த நாராயண சரஸோட தீரத்துல இப்படி வந்ததுமே அங்கேருந்து நாம சங்கீர்த்தனம் கேட்கறது, பகவானோட நாமம் கேட்கறது. பகவானோட நாமமா, இது ஆறு பாடுறா, இவ்வளவு மதுரமா இருக்கே பொருள் அப்படின்னு உத்து பார்த்தா சாட்சாத் சிவசங்கரன் டமரு அப்படி இப்படி அடிச்சுண்டு ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு வரார். நந்திகேஸ்வரர் நல்லா வாசிக்கிறார் மிருதங்கம். பூதகணங்கள்லாம் கையில கரத்தாளத்தை வச்சுட்டு ஜெய் 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 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதை பார்க்கறதுக்கு என்ன அற்புதமான காட்சி. சிவபெருமானே வர சமயத்துல இவா இப்படி நின்றுட்டு இருப்பாளா, நமஸ்காரம் பண்றா, தண்ட நமஸ்காரம் பண்ணுறா. நமஸ்காரம் பண்ணி சிவபெருமான அற்புதமா ஸ்துதிக்கிறா பிரஜேதசிகள். அப்ப ருத்ர பகவான் பார்க்கிறார். யோயம் வேதிஷத புத்ரா விதிதம் வச்சிகீர்ஷிதம் அனுகிரகாய பத்ரம் வ ஏவம் மே தர்சனம் கிருதம் யப்பரம் பிரம்ம சாட்சாத் த்ரிகுணா ஜீவ சம்கிதாத் பகவந்தம் வாசுதேவம் பிரபன்னஹ சப்ரியோ ஹி மே. சிவபெருமான் பார்க்கிறார், புத்திரர்களே நீங்க வரணும் அப்படின்னு தான் நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். குருநாதர் இப்படிதான் காத்துட்டு இருப்பார். குருநாதருக்கு தெரியும் ஆறாறு அவாவாளுக்கு எனக்கு சிஷியனா வர போறா அப்படின்னு முன்னாடியே தெரியும் குருநாதருக்கு. அப்போ ஈவா எப்போ வருவா எப்போ வருவா அப்படின்னு காத்துட்டே இருப்பார். எப்போது ஒருக்கா அவன் இந்த பக்கம் திருப்பி என் குருநாதர் அப்படின்னு தெரிஞ்சுட்டு குருநாதர் சரணத்துல வந்து விழுந்துட்டா பகவானே கொடுத்து விடுவார் இல்லையா. அது மாதிரி சிவபெருமான் இப்ப வருவா அப்படின்னு காத்துட்டு இருக்க பிரஜேதசிகள் வந்துட்டாளா, சந்தோஷம். உங்களை மாதிரி இருக்கிற வாசுதேவ பக்தர்களை கண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சிவபெருமான் சொல்ற. பகவந்தம் வாசுதேவம் பிரபன்னஹ சஹ பிரியோஹிமே. விஷ்ணு பக்தர்கள் எனக்கு ரொம்ப பிரியப்பட்டவா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ற. சிலவா இருக்கா விஷ்ணு பக்தர்களா இருந்து சிவத்வேஷம் பண்ணுவா. அவள்லாம் இதை கேட்கணும், சிவபெருமானோட பிரேமையை கேட்கணும். சிவபெருமான் இப்படி சொன்னதுமே அவளுக்கு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. உங்களை அனுகிரகம் பண்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன், பகவானை உங்களுக்கு காமிச்சு கொடுக்கணும், அதுதான் என்னோட கர்த்தவியம். குருநாதனா இருக்கிற என்னோட கர்த்தவியம். உங்களுக்கு அற்புதமான ஒரு ஸ்தோத்திரம் நான் உபதேசம் பண்ணுறேன். அந்த ஸ்தோத்திரத்தை நிறைய தடவை ஆவர்த்தி பண்ணி பகவானை சாட்சாத்கரிங்கோ அப்படின்னு சொல்றார். அது என்ன ஸ்தோத்திரம்? ஜிதம் த ஆத்ம விதுரிய ஸ்வஸ்தயே ஸ்வஸ்திரஸ்து மே பவதாராதசாராதம் சர்வஸ்மா ஆத்மனே நமஹ நம பங்கஜநாபாய பூத சூக்ஷ்மேந்திரியாத்மனே வாசுதேவாய சாந்தாய பூரஸ்தாய ஸ்வரோஜிஷே சங்கர்ஷணாய சூக்ஷ்மாய துரந்தாய அந்தகாய ச நமோ விஸ்வப்ரபோதாய பிரத்யும்னாய அந்தராத்மனே நமோ நமோ அனிருத்தாய ரிஷிகேஷேந்திரியாத்மனே நம பரமஹம்சாய பூர்ணாய நிகிருதாத்மனே ஜிதம் த ஆத்மவிதுரிய ஸ்வஸ்தயே ஸ்வஸ்திரஸ்து மே. இந்த ஸ்தோத்திரத்துக்கு பேர் யோகாதேசம், ருத்ரகீதம் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவா. இந்த ஸ்தோத்திரம் அற்புதமா இருக்கு. அதுல பகவான ஸ்தோத்திரம் பண்ணறார் சிவபெருமான். சர்வாத்மாவா இருக்கக்கூடிய பரமாத்மாவான ஹரிய நமஸ்காரம் பண்ணறேன். சதுர்வியூகமூர்த்திகளா இருக்கக்கூடிய வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் இவாளை நமஸ்காரம் பண்ணறேன். ஸ்வர்காப வர்க்கத்வாரமான யஜ்ஞ தேஜஸா இருக்கக்கூடிய பகவான நமஸ்காரம் பண்றேன். சர்வ ரசாத்மா அப்படி இருக்கக்கூடிய ஜீவ திருப்தி தாயகனான பகவான நமஸ்காரம் பண்றேன். சர்வ ரசாத்மா திரைலோக்கிய பாலகனான பகவான நமஸ்காரம்
பண்றேன். விராட் ரூபனான பகவான நமஸ்காரம் பண்றேன். அந்தர் பகிர் வியாபிச்சிருக்கக்கூடிய பகவான நமஸ்காரம் பண்றேன். ஆகாஷ ரூபனா இருக்கக்கூடிய பகவான நமஸ்காரம் பண்றேன். பிரவருத்தி நிவೃತ್ತಿ கர்ம பலங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய பகவான நமஸ்காரம் பண்றேன். புராண புருஷனா இருக்கக்கூடிய கிருஷ்ணனை நமஸ்காரம் பண்றேன். கர்மாஹங்காரத்யா வாக்கிய சக்தி நியந்தாவா இருக்கக்கூடிய பகவான் நமஸ்காரம் பண்றேன். பக்த பிரிய ரூபம் தரிசிப்பிக்கக்கூடிய அந்த அனுகிரகம் பண்ணக்கூடிய பகவான நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு பகவான கொஞ்ச நேரம் நமஸ்காரம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பகவானுக்கு ரூபம் எத்தகையது அப்படின்னு வர்ணிக்க ஆரம்பிக்கிறார் சிவபெருமான். ஸ்னிக்த பிராவிர்கணஷ்யாமம் சர்வசௌந்தர்ய சங்கிரகம் சார்வாயத சதுர்பாஹும் சுஜாதருச்சிரானனம் பத்மபாஷபலாசாக்ஷம் சுந்தரப்ரோசுநாசிகம் சுத்விஜம் சுகபோலாஸ்யம் சமதர்ண விபூஷணம் பிரீதி பிரஹசிதாவாங்கம் அழகைருபசோபிதம் லசத் பங்கஜகிஞ்சல்க துகூலம் விருஷ்டகுண்டலம் ஸ்புரத் கிரீட்டவலயஹாரநூபுரமேகலம் சங்க சக்கர கதா பத்ம மாலாமண்யுக்தமர்த்திமத ஸ்னிக்த பிராவிர்கணச்யாமம் சர்வ சௌந்தர்ய சங்கிரகம். சர்வ சௌந்தர்ய சங்கிரகம், உலகத்துல எவ்வளோ அழகுகள் இருக்கோ எல்லா அழகோடும் உறவிடம் அதோட சங்கிரகம் அப்படின்னு சொல்றார். சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதரம் த்வத்ரூபம் ஆச்சரியதோப்யாச்சரியம் புவனே ந கஸ்ய குதுகம் புஷ்ணாதி விஷ்ணு விபோ பட்டதிரி சொல்றார். சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதரம், சௌந்தரியத்தை உலகத்துல இருக்கிற அழகெல்லாம் அடுக்கி 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 மேல போகிறது ஒரு பெரிய ஒரு டவர் மாதிரி ஆகுமே அழகெல்லாம் சேர்ந்து. அந்த டவருக்கு மேல கிருஷ்ணனோட அழகு இருக்கா. அதுதான் சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதரம் துவத்ரூபம் ஆச்சரியம் கிருஷ்ணா அப்படின்னு சொல்றா இல்லையா. அது மாதிரி ஸ்னிக்த பிராவிர்கணஷ்யாமம் நீலமேக சரீரா பீதாம்பரதாரி சதுர்புஜாகாரன், அதே வர்ணனை தான். எவ்வளோ தடவை சொன்னாலும் அழுக்காதீங்க. தாமரதடம் போன்ற கண்கள், நீண்டதான நாசிகை, குவைப்பழம் மாதிரி இருக்கிற உதடு, கண்ணாடி மாதிரி இருக்கிற கப்போலம், குடிலாளகங்கள், மகர குண்டலம், திவ்ய கிரீடம், கௌஸ்துபம், ஸ்ரீவத்சம், வனமாலை, பத்ம மாதிரி கோமளமான பாதாம்புஜம். ஏற்பட்ட அந்த பகவானோட ரூபத்தை மனசுல தாரணை பண்ணிக்கோங்க பிரஜேதசுகளே. இப்படி தியானம் பண்ணி பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கோ. பகவானே எங்களுக்கு இந்த ரூபத்தை காமிச்சு கொடுங்க, கண்ணால பார்க்கணும் அப்படின்னு அந்த ஸ்தோத்திரத்துல வருது. ரொம்ப அழகா இருக்கும் அந்த ஸ்தோத்திரம், யோகாதேசம். இப்படி ஸ்தோத்திரம் பண்ணி க்ஷணார்த்தேனாபி துலயே ந ஸ்வர்கம் நா புனர்பவம் பகவத் சங்கி சங்கஸ்ய மர்த்யானாம் கிமுதாசிஷஹ. பாகவத மகாத்மியம் சொல்றார். பக்தாளோட சங்கமம் க்ஷண அர்த்தமா இருந்தா கூட, க்ஷணார்த்தம்னா என்னது? க்ஷணம்னா ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த செகண்டோட ஹாஃப், செகண்டை விட கம்மி, அதை விட சின்ன ஒரு நிமிஷம், அந்த ஒரு செகண்ட், அந்த டைம் கூடி நம்ம சாதுக்களை பார்த்துட்டா அதோடு துல்லியமாகாதான் ஸ்வர்க்கம் அபுனர்பவம். ஸ்வர்காதி லோகங்கள் அதுல கிடைக்கக்கூடியதான சுகமும், ஒரு கால் மோட்சமே கிடைச்சாலும் அதுல கிடைக்கக்கூடிய மோட்ச சௌக்கியமும் சாதுக்கள் கிட்ட நம்ம க்ஷண சங்கத்துல கிடைக்கிற அந்த ஆனந்தத்துக்கு நிகராகாது அப்படின்னு சொல்றார். பகவத் சங்கி சங்கஸ்ய மத்தியானாம் கிமுதாசிஷஹ. வேற என்ன வேணாம், சாதுக்களோட சங்கம் தான் உலகத்துல மனுஷியாளுக்கு வேணும் அப்படின்னு எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஆச்சரியமா யோகாதேசம் உபதேசம் பண்றார். இந்த யோகாதேசத்தை வாங்கிட்டு பிரச்சேதசுகள் அந்த நாராயண சரசு, ஏற்பட்ட நாராயண சரசு அது சொல்லட்டாமா, நம்ம குருவாயூரப்பனோட சரசு. மம்மியூரப்பன் தான் இங்க சிவபெருமானா வந்திருக்காரு. இந்த நாராயணியம் ட்ரஸ்ட் நடத்திட்டு இருக்கையில எப்பவுமே நாராயணி ஜெபிச்சுட்டு இருப்பேன். நீங்க எல்லாருமே குருவாயூரப்பனை சொல்லலைன்னா சப்தாகம் பூர்ணமாகுமா? அதுதான் நாராயண பட்டத்திரியோட ஸ்லோகம். எங்கேருந்தோ கணக்கு வந்துடுது, நானும் பார்த்து வச்சிருக்கல, அது வாட்டில் வந்துடுது. அப்படி குருவாயூரப்பனோட சரசான நாராயண சரசுக்குள்ள போகிற பிரஜேதசுகள் அங்க அதுக்குள்ள போய் எவ்வளவோ காலம் 10,000 வல்சரங்கள் இந்த யோகாதேசத்தை மாற்றி 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 படிக்கிறேன். அதை சொல்லி 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 ரிப்பீட்டடா சொல்லிட்டே பகவானை தபஸ் பண்ண ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்றாரு. இப்படி பகவத் பக்தியால தான் நமக்கு பகவானை பார்க்க முடியும். இந்த யோகாதேசம் பாராயணம் பண்றதே சுகமா இருக்கும். பகவான் ஒருக்கா சிவபெருமானை எல்லாம் குருவா கிடைச்சா
அந்த க்ஷணமே பகவத் தர்சனம் கிடைச்சுடும். ஆனா பிரச்சேதசிகள் இவ்வளோ வருஷம் தபஸ் பண்ணி பகவான் வரலே. கொஞ்சம் வருஷம் அவ தபஸ் பண்ணட்டுமே அப்படின்னு விட்டுவிட்டார். ஏன் விட்டுவிட்டார் அப்படின்னு கேட்கறத, யோகாதேசம் அவ்வளோ அருமையா இருக்கா ருத்ரகீதை. அது படிக்கிறதையே பகவான் முன்னாடி வர மாதிரியே இருக்கும். அதனால இவா இந்த ஒரு சுத்தத்தை அனுபவிக்கட்டும் கொஞ்ச காலம் அப்படின்னு விட்டு வச்சு விட்டார். அதுக்குள்ள என்னாச்சு, பிராச்சீன பர்ஹிஸ் அப்படின்னு ஒரு ராஜா இருக்காரே, அவரோட புத்திரர்கள் தானே இந்த பிரச்சேதசுகள். பிரச்சேதசுகள் அங்க தபசு பண்ணிட்டு இருக்கிற சமயமா பிராச்சீன பர்ஹிஸ் யாகம் பண்ணிட்டே இருக்கார். பிரேக் போடாத வண்டி போகிற மாதிரி. இவரை தடுக்கணும் அப்படின்னு நாரதருக்கு தோணுறது. எவ்வளவு நாள் யாக யஜ்ஞங்கள் பண்ணிட்டு இருக்க போறார், பகவானை தெரிஞ்சுக்கிட்டாமா? சும்மா யாக யஜ்ஞம் பண்ணிட்டு இருக்கிறதோ, அது யாகத்தோடு யஜ்ஞத்தோடு பொருள் என்னது? பகவானை பிரீதிப்படுத்துறது அல்லவா? பகவானை மதிக்காம யாக யஜ்ஞம் பண்ணா என்னதான் கிடைக்க போகிறது? அப்ப அதை தெரிஞ்சுட்டு குருவா நாரதர் அங்கேருந்து வரார். பிராச்சீன பரிஷிசே, போதும் யாகங்கள் எல்லாம். நீங்க யாகம் பண்ணி எவ்வளவு வருஷம் ஹிம்சை பண்ணியிருக்கேன், அதோ பாருங்க அப்படின்னு ஆகாசத்துல கையை காமிக்கிறார் நாரதர். நாரதர் காமிச்சதுமே ஒரு திவ்ய திருஷ்டி கிடைச்சு கொடுத்து பிராச்சீன பர்ஹிஸுக்கு. இப்படி பார்த்ததுமே அங்க எவ்வளோ மிருகங்களை வதம் பண்ணாலும் எல்லா மிருகங்களும் கோபத்தோட கொம்பை இப்படி கூர்த்திச்சு வச்சுட்டு வரட்டும் அந்த பிராச்சீன பர்ஹிஸ் குத்தரேன் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கு. எல்லாமே உரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பிராச்சீன பர்ஹிஸ்க்கு பயமாயிடுது. யாக யஜ்ஞங்கள்லாம் பண்ணி அந்த வழியா போச்சுன்னா மிருகங்கள் எல்லாம் வதம் பண்ணி விடுமே, நம்மள என்ன பண்றது அப்படின்னு கவலைப்பட்டதுமே நாரதர் சொல்றார், ஞானத்தை பிராபிக்கணும், நான் உனக்கு ஒரு கதை சொல்லித்தரேன். உனக்கெல்லாம் ஞானோபதேசம் பண்ணினா உனக்கு தலையில ஏறாது. நீ யாகம் தான் பண்ணிட்டு இருக்கே தவிர நீ அது ஒன்றும் படிக்கவே இல்லை. அதனால உனக்கு ஒரு கதை சொல்லித்தரேன், ஒரு உபாக்கியானம் சொல்றேன். புராதனமான ஒரு உபாக்கியானம். பண்டு மகாவீரனான புரஞ்சனன் அப்படின்னு ஒருத்தன் இருந்தார். அவனுக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு, உச்ச மித்திரமா ஒருத்தர் இருந்தார். அவருக்கு அவிஞாத சகா அப்படின்னு பேர். அவர் எப்படி இருப்பார் அதை பற்றியும் நமக்கு தெரியாது, அவரை தெரிஞ்சுக்கவே முடியாது. அதனால அவிஞாத சகா அப்படின்னு அவருக்கு பேர். அந்த சகா கூட சந்தோஷமா புரஞ்சனன் அங்குமிங்கும் எல்லாம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். ஆனா ஒரு சமயம் புரஞ்சனனுக்கு போதும் சஞ்சாரம் பண்ணது, ஒரு இடத்துல போய் தங்கலாமே அப்படின்னு தோணுது. தங்கறதுக்கு என்ன வேணும்? ஒரு புறம் வேணும், ஒரு அழகான கொட்டாரம் வேணுது, அங்கெல்லாம் வீடு வேணுமே. அது மாதிரி புரஞ்சனன் நினைச்சுக்கிறான், ஒரு கொட்டாரம் ஒரு புறம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு தெரிஞ்சுட்டே போகிற. நிறைய புறங்களுக்குள்ள ஏறான், கொஞ்ச நாள் இருப்பான், பிடிக்காது, ஐயே நல்லா இல்லை அப்படின்னா அடுத்த புறத்துக்கு போவான். இப்படி புறங்கள்ல ஏறி இறங்கி கடைசியில நல்ல புறம் கிடைக்காதா அப்படின்னு கடைச்சு இப்படி ஹிமாலயத்தோட தாழ்வரையில வந்ததுமே அங்க பெரிய ஒரு புறத்தை பார்க்கறான். அந்த புறமும் ஜம் இருக்கு, 9 துவாரங்களோட பெரிய ஒரு புறம். அந்த புறத்தை பார்த்ததுமே ஆகர்ஷித்தனான அவன் அது பக்கத்துல போனதுமே புறத்துக்குள்ள ஒரு சுந்தரி அழகா இருக்கா. அவளுக்கு 10 சேவகர்கள் இருக்கா. ஆனா ஒரு பெரிய பாம்பு, 5 தலை பாம்பும் இருக்கு. அப்ப பக்கத்துல போகிறான் புரஞ்சனி. அந்த ஸ்திரீ அந்த பொண்ணை பார்த்ததுமே அப்படியே ஸ்நேகம் வந்துடுது. நேர வந்து இந்த கொட்டாரத்துக்கு அவள் தான் ராணி, அவளை சேர்ந்தது இந்த ஒரு புறம். அதனால மெல்ல போய் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கிறான் புரஞ்சன். நீ ஆரோட பொண்ணு, உன் பேர் என்னது, எந்த வம்சத்துல பிறந்திருக்காய், இந்த புறம் உனக்கு எப்படி கிடைச்சது, இந்த சேவகர்கள் எல்லாம் ஏன் உனக்கு சேவை பண்ணிட்டு இருக்கா, வாழ ஆறு, இந்த பாம்பு ஆறு அப்படின்னு எல்லாம் கேட்டதுமே அவ சொல்றா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் ஆறுன்னு கூட எனக்கு தெரியாது. திடீர்னு ஒரு நாளுக்கு ஒரு சுப்பிரபாதத்தில் நான் இருக்கேன், இந்த சேவகர்கள் இருக்கா, அந்த பாம்பு இருக்கு, புறம் இருக்கு, அப்படியே இருந்துட்டு இருக்கேன், என்ன பண்றது ஏது பண்றது ஒன்றும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னதுமே புரஞ்சனன், சரி நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அவளுக்கு வந்து புரஞ்சனி அப்படின்னு பேர் வச்சா. இப்போ புரஞ்சனும் புரஞ்சனியுமா புரஞ்சனி சொல்லிட்டா 100 வருஷம் இந்த புறம் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுறது. 100 வருஷம் இந்த புறத்துல எனக்கு 2 பேருக்கு சந்தோஷமா வாழலாம். சரி அப்படியே ஆகட்டும். அப்படியே கிரகஸ்தாசிரமம் ஆரம்பிக்கிறது. புரஞ்சனும் புரஞ்சனியும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. அந்த புறத்துக்கு 9 துவாரங்கள், 9 டோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. புரஞ்சனன் ராஜா அல்லவா. இப்போ ஒவ்வொரு துவாரத்துக்கூடியும் ஒவ்வொரு தேசத்துக்கு போகிறான். ஒவ்வொரு சேனாதிபதிகளை கூட்டிட்டு ஒவ்வொரு காரியங்கள் பண்ணுறதுக்காக கொண்டு போயும் வந்து ராத்திரி காலத்துல புரஞ்சனி கூட சந்தோஷமா இருக்கான். பாரியை நல்லா சுகப்படுத்தி அவ எப்படி இருக்காளோ அவளை மாதிரி இவனும் இருக்கிறான். அவ சிரிச்சா இவனும் சிரிப்பான், அவ அழுதா இவனும் அழுவான், அவ சாப்பிட்டா இவனும் சாப்பிடுவான். இப்படி பாரியோடு ஒரு கிரீடா இருக்க மாட்டோமா. அவள் என்னென்ன சொல்றாளோ அதையெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு, அவளோட ஆசைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு இப்படி புரஞ்சனன் அவ கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான்.
அப்படியே ஒரு நாள் இருக்கிறத புரிஞ்சனி கிட்ட சொல்லாம புரிஞ்சனன் ஒரு நாளைக்கு நாயாட்டுக்கு போகலாம் அப்படின்னு பக்கத்து வனத்துக்கு போகிறான். அவன் போகிற அந்த ஒரு ரதம் 5 குதிரைகள் அதுல கூட்டப்பட்டிருக்கு. ஒரு பெரிய ரதம், வில்லும் அம்புகள்லாம் உயர்த்திட்டு நாயாட்டுக்கு போகிறான். 11 சேனாதிபதிகளாம் இந்த புரிஞ்சனனுக்கு. பஞ்சபிரஸ்தவனம் அப்படின்னு அந்த வனத்துக்கு நாமம். அங்க போகிறான். புரிஞ்சனி கிட்ட சொல்லாம போகிறான். நிறைய வேட்டையாடுறான். நிறைய மிருகங்கள் எல்லாம் கொன்னு எல்லாத்துக்கும் யாகத்துக்கு ஏறதுன்னா மிருகங்கள் வேணுமே அதெல்லாம் எடுத்துட்டு ஜெயிச்சேன் அப்படின்னு சந்தோஷப்படுறான். ஆனா ரொம்ப வேட்டையாட ஆரம்பிச்சதுமே அவனுக்கு பசி தாகம் எல்லாம் வந்து எடுத்து பசிக்க ஆரம்பிச்சதுமே பத்னி ஞாபகத்தில் வந்தா. அப்ப திரும்பி போகலாம் அப்படின்னு திரும்பி போகிறான். திரும்பி போய் அந்த சேவகர்கள் எல்லாம் வந்து புரிஞ்சவனுக்கு சேவை பண்றா. நல்லா ஆகாரம் எல்லாம் உண்டு சுத்தமாய் சுகியா இருக்கிற சமயத்துல புரிஞ்சனி எங்க அப்படின்னு அன்வேஷனம் பண்றான். புரிஞ்சனி வரலையே இன்னும். சந்தோஷமா வந்து என்ன பாப்பாளே அவ எங்க அப்படின்னு கேட்டதுமே தாசிகள் எல்லாம் சொல்றா, மகாராணி கோபிச்சுட்டு இருக்கா, குரோதாலயத்துல படுத்துட்டு இருக்கா. அந்த காலத்துல எல்லாம் குரோதாலயம் அப்படின்னு ஒரு ரூம் உண்டு. அந்த ரூம்ல ஆறு போய் உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னா அவ கோபமா இருக்கா அப்படின்னு அர்த்தம். அப்படி ஒரு தெரியுமே நமக்கு எல்லாம் ஆறு கோபத்தோட இருக்கா, ஆறு சந்தோஷமா இருக்கானே தெரியாது. அப்போ அந்த காலத்துல எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு ரூம். அந்த ரூம்ல போய் புரிஞ்சனி போய் ஓன்னு அழுதுட்டு இருக்கா தலைவரி கோலமா. அங்கேயிருந்து புரிஞ்சனன் போகிறான். என்னாச்சு புரிஞ்சனி அப்படின்னு இவனும் அழறான். அவ காலில் விடுறான், கையில விடுறான். நான் என்ன வேணா பண்றேன், என்ன வேணா தண்டனை எனக்கு கொடுத்துக்கோ, எங்கிட்ட இப்படி விமுகமா இருக்காதே அப்படின்னு கெஞ்சி கொஞ்சி கடைசியில புரிஞ்சனியை சந்தோஷப்படுத்தி அவளை கூட்டிட்டு வந்து பின்னியும் எப்படியெல்லாம் வாழணும் அப்படியெல்லாம் வாழறான். தினங்களும் ராத்திரிகளும் ஓடுறதே தெரியலை புரிஞ்சனனுக்கு. ஓரணும் நாட்கள் அப்படி வேகமா போகிறது. அவனுக்கு நிறைய புத்திரர்கள் உண்டாகிறா. 1100 புத்திரர்கள் உண்டாகிறா. அவளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறான். நிறைய புத்திரிகளும் உண்டாகலா. அந்த புத்திரிகளுக்கும் யோக்கியமான வரர்கள் எல்லாம் தேடி அவளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு அவளும் அவளோட குழந்தை குட்டிகள் எல்லாம் உண்டாகி புரிஞ்சனனோட வம்சம் விருத்தி அடையிறது. இப்படி நாட்கள் போயிட்டே இருக்கு. நாட்கள் போகிறதே எண்ண முடியலை. புரிஞ்சனன் போகம் அனுபவிச்சுட்டு இருக்கான். இந்த 5 தலை பாம்பு சொன்னேனே அதுதான் காவலாளியா அந்த புறத்தோடு. அது அந்த புறத்தை காப்பாத்துறது. சத்ருக்கள்லாம் வந்தா சத்ருக்கள் எல்லாம் விரட்டுறது, யுத்தம் பண்ணி ஓட்டுறது. இப்படியே இருக்கிறத என்ன சம்பவிச்சது? கஷ்டகாலம் வருது. எப்பவுமே ஒருத்தரோட கதை ரொம்ப பிரைட்டா இருக்கவே இருக்காது. அவளுக்கும் அதபதனம் உண்டாகும், கஷ்டங்கள் வந்து சேரும். அவளோட லைஃப்லையும் வில்லன்ஸ் எல்லாம் வருவா இல்லையா? அது மாதிரி புரிஞ்சனோட கதையில் என்னாச்சு? புரிஞ்சனோடு இந்த புறத்தை கண்டு ஆசைப்பட்டு சண்டவேகன் அப்படின்னு ஒரு கந்தர்வன் வந்தான். அவனுக்கு 360 சைனிகாள் இருக்கா. ஸ்திரீகளும் இருக்கா, புருஷாலும் இருக்கா. கந்தர்வர்கள் கந்தர்விகள் இவாள்லாம் யுத்தம் பண்ணறான். இவாளுக்கு இந்த புறத்துக்குள்ள ஏறணும். ஆனா இந்த பாம்பு அல்லவோ காவலன். இந்த பாம்பு வந்து பெரிய யுத்தம் பண்றது. இந்த சைனிகாள் கூட யுத்தம் பண்ணி என்னாச்சு? பாம்பை ஜெயிக்க அவளுக்கு முடியறதில்லை. கடைசியில யுத்தம் நடந்துட்டே இருக்கு. அது வந்து கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. இந்த பாம்புக்கும் கொஞ்சம் வயசாக ஆரம்பிச்சு விடுது. ரொம்ப நாளா இது காத்துட்டு இருக்கு இல்லையா? அதுக்கும் வயசாக ஆரம்பிச்சதுமே இது கூட இந்த சத்ருக்கள் கூட யுத்தம் பண்ணறதுக்கு முடியாம க்ஷீணிச்சு போயிடுது. ராஜாவும் நகரவாசிகள், ராஜான்னு இந்த புரிஞ்சனனும் அவனோட பிரஜைகள், இப்போ குழந்தை குட்டிகள்லாம் வந்துடுத்து எல்லாமே பயந்துக்க ஆரம்பிச்சுடுது. என்னைக்கு என்ன வருமோ அப்படின்னு தெரியாம. அந்த சமயத்துல ஒருத்தி வரா. அவளோட பேரு காலகன்யா. காலனோட கன்யா. அவ எங்க போகிறாளோ அங்க அமங்கலங்கள் நடக்குமா. அப்ப அவளுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசை. எனக்கு ஒரு பதி கிடைக்க மாட்டானா அப்படின்னு திரிலோகங்கள்லையும் அப்படியே தெரிஞ்சுட்டு நடக்கிறா. அந்த சமயமா நாரதர் சொல்றார். நாரதர் தானே இந்த கதை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு பிராச்சீன பரிசுக்கு. என் முன்னாடி வந்து நின்னா அவ வந்து நாரதரே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாளா அப்படின்னு கேட்டுவிட்டா. நாரதர் சொல்ற நாராயணா நான் வந்து நைஷ்டிக பிரம்மச்சாரி அல்லவோ, எனக்கு ஒன்றும் ஒன்றை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டார். அவளுக்கு வந்ததே கோபம். நாரதரே எப்போ என்ன அவமதிச்சேளோ நீங்க ஸ்திரதி இல்லாக்கி போக கிடக்குது அப்படின்னு சபிச்சாளாம். நாரதர் சொல்றார், சும்மா சொல்றாரு. அப்ப என்னாச்சு? இந்த சாபத்தை வாங்கிக்கிட்டு தெரியுமா பிராச்சீன பரிசே, அவள் பொல்லாதவள் அப்படின்னு சொல்றாரு. அவ எங்க போகிறாளோ அங்க துர்பாகியமும் பின்னாடி வருமா. அப்படியே அவள் அங்கே போய் இங்க போய் ஒரு யவனராஜா, அந்த யவனராஜாவுக்கு பயன் அப்படின்னு நாமம். அந்த யவனராஜா கிட்ட போய் பிரார்த்தனை பண்றா, என்ன கல்யாணம் முடியுங்கோ அப்படின்னு சொன்னதுமே யவனராஜா பாக்குறான், இவளை கல்யாணம் பண்ணிதான் சரி வராது. ஒரு காரியம் பண்ணு, நீ என்னோட தங்கச்சியா ஆயிடு, உன்னை சகோதரியா அபிமானிச்சுக்கிறேன். எனக்கு ஒரு தம்பி கூடி உண்டு, பிரஜ்வாரன் அப்படின்னு அவனுக்கு நாமம். நீ அவனை கூட்டிக்கோ, அவன் கூட உலகத்துல உனக்கு பற்றின உனக்கு பிடிச்ச ஆறுது உண்டுன்னா அவளை வரிச்சுக்கோ.
அதுக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுமே இந்த பிரஜ்வாலனையை கூட்டிட்டு காலகண்ணி அங்கும் இங்கெல்லாம் போகிற. அப்படியே தெரிஞ்சு கடைசியில் ஹிமாலயத்துக்கு கீழே இருக்கிற இந்த புறத்தை பார்க்குறான். அங்கே புரிஞ்சனன் இருக்கு. இந்த புரிஞ்சனனை கண்டதுமே இவனை கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணிட்டு காலகண்ணிக்கு கூப்பிடாமலே உள்ள போய் இந்த பாம்பு ரொம்ப க்ஷீணிச்சு போயிருக்கு இல்லையா. ஒரு சைட்லேருந்து சண்டவேகன் சொல்ற கந்தர்வன் யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். இப்போ யவன சைன்யமும் வருது, பிரஜ்வாலனும் வரான், காலகண்ணியும் வரான். எல்லாருமா சேர்ந்து எல்லா திக்கிலேருந்து யுத்தம் பண்ணவே கடைசியில இந்த புறத்துக்கும் பாம்புக்கும் தாக்கு பிடிக்க முடியல. புறத்தை உடைச்சிட்டு உள்ள ஏறி வர அவா எல்லாம். காலகன்யா நேர புரஞ்சனனோட கழுத்துல மரணமாலியத்தை போட்டு நீதான் எனக்கு பத்தி அப்படின்னு சொல்லிவிட்டா. புரஞ்சனன் கூட வாழ ஆரம்பிச்சுட்டா. இவள் ரொம்ப கெட்டுக்காரி. புரஞ்சனன் பார்க்கக்கூடாது அப்படின்னு தள்ளி வச்சு விட்டா. ஏதோ ஒரு புறத்துல ஏதோ ஒரு சாலையில அவளை பூட்டி வச்சு விட்டா. புரஞ்சனனோட ஐஸ்வர்யம் எல்லாம் கிரமேண நசிச்சு வர ஆரம்பிச்சு கொடுத்து, துர்பாகியம் வந்து கொடுத்து, நகரம் ஓரொரு திக்கிலேருந்தும் நசிக்க ஆரம்பிச்சு கொடுத்து, பாரியும் புத்திரர்களும் என்ன பண்றாளோ அப்படிங்கிற விரகம் ஆரம்பிச்சு கொடுத்து புரஞ்சனனுக்கு. பிரஜ்வாரன் சொல்றவன் இருக்கானே, அவன் சொன்னாலே கேட்க மாட்டானா. புறத்தை அங்கேருந்தும் இங்கேருந்தும் எல்லாம் துவம்சம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் இந்த பிரஜ்வாரன். அப்படியே எரிக்கிறான் நான் புறத்தை. அங்கேருந்து தீ பத்தி எரியறது. இந்த தீயும் பிரஜைகளோட ஆர்த்தரவும் எல்லாம் கேட்டு பாம்பு போரும் அப்படின்னு தோணி பாம்பு அங்கேருந்து இழைஞ்சு போயிடுதான். 5 தலை பாம்பு எல்லாம் நசிக்கிறதே அப்படின்னு புரஞ்சனன் பார்க்கறான். ஒண்ணுமே பண்ண முடியாது, வயசாயிடுது புரஞ்சனன். அவளையெல்லாம் எதிர்த்து யுத்தம் பண்ணறதுக்குடையதான சக்தி இல்லை. இப்போ அகந்தை மமத்தை சொல்ற பாவம் அவனை விட்டு போகலை. அதனால ரொம்ப விலாபனம் பண்றான். என்ன ஆகுமோ என்னோட புரிஞ்சனி என்ன பண்றாளோ, என் குழந்தைகள்லாம் என்ன பண்றதோ அப்படின்னே விலாபனம் பண்ண ஆரம்பிச்சு விட்டான். அப்போ அங்கேருந்து யவன ராஜா ஹயன் வரான். புரஞ்சனனை பார்க்கறான். நான் இருக்கும்போது வேற ராஜா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு புரஞ்சனனை நன்னா கட்டி தரன்னு இழுத்துட்டு போகிறான். அப்படியே இழுத்துட்டு போகிற சமயத்துல புரஞ்சனன் யாக யஜ்ஞங்கள்லாம் பண்ணி அந்த வேட்டையாடி நிறைய மிருகங்கள் எல்லாம் கொண்டான் இல்லையா. அந்த மிருகங்கள்லாம் ரூபம் தரிச்சுட்டு புரஞ்சனனை குத்துறது. அதோட எல்லாம் தாருணமான பீடையை சகிச்சுண்டு கடைசியில இந்த பயன் சொல்ற யவன ராஜாவோட கையால புரஞ்சனன் மரணம் அடையற அந்த தருணத்துல தன்னோட பத்னியான புரஞ்சனியை நினைச்சுட்டே மரணம் அடையும். அப்படி மரணம் அடைஞ்சதுமே என்னாச்சு, அடுத்த ஜென்மத்துல எதை நினைச்சுட்டு மரணம் அடையறானோ அதேவா அடுத்த ஜென்மத்துல பிறந்தது. ஒரு ஸ்திரீயை நினைச்சுட்டு மரணம் அடைஞ்ச காரணம் புரஞ்சனன் அடுத்த ஜென்மத்துல ஒரு ஸ்திரீயா பிறக்கிறான். ஒரு விதர்ப்ப தேசத்துல ராஜகுமாரியா பிறக்கிறானா. வைதர்பி அப்படின்னு பேர் கொடுத்து இப்ப புரஞ்சனனுக்கு. இந்த வைதர்பி அப்படியே வளர்ந்து வரவே ஒரு சமயத்துல பாண்டிய மகாராஜா தட்சிண தேசத்து ராஜாவான மலையத்வஜன் படையெடுக்கிறான். விதர்பா தேசத்துல இருக்கிற ராஜாவை அப்படியே கையேறி அவனை தோற்கடிச்சு அவனோட பொண்ணான வைதர்பியை அபகரிச்சுட்டு வரான். ராஜ்ய சுல்கத்தால அந்த ராஜாவோட வீரிய சுல்கத்தால அப்படி ஜெயிக்கிறான். இந்த வைதர்பியை கல்யாணம் பண்ணிக்கிறான். மலையத்வஜனோ ரொம்ப நல்ல ஆள், பகவத் பக்தனா மலையத்வஜன். கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அவரோட சத்குணங்களை எல்லாம் பார்க்குற அந்த வைதர்பி ரொம்ப பிடிச்சு போச்சு. பாக்யவசால் இப்படி ஒரு பதியை கிடைச்சதே அப்படின்னு சந்தோஷப்படுறான். நித்தியமும் பகவானை பூஜை பண்ணுவாராம் மலையத்வஜன். அப்படியே அவளோட தாம்பத்தியம் நீண்டு நிற்கவே அவளுக்கு 7 புத்திரர்களும் ஒரு புத்திரியும் உண்டானா. அதுக்கப்புறம் மலையத்வஜ பாண்டியன் பார்க்குற குழந்தைகள்லாம் உண்டாயாச்சு. அவள்லாம் க்ஷேமமா இருக்கா. அவளுக்கெல்லாம் ராஜ்யத்தை விபஜனம் பண்ணி கொடுத்து நமக்கு காட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு காட்டுக்கு போயிட்டார். பதிவிரதையான வைதர்பி மலையத்வஜனை பின்தொடர்ந்து வரா. மலையத்வஜன் பகவத் ஆராதனம் பண்ணி 100 வருஷம் பஜனமும் தபஸும் பண்ணி பகவான் அடைஞ்சு விடு ஞானம் பிராபிக்கிறான். பகவான் அடைஞ்சு விடுறான். அப்போ மலையத்வஜனோட சரீரம் விட்டு பகவான் கிட்டக்க மலையத்வஜன் போயாச்சு அப்படின்னு தெரிஞ்சதுமே பதிவிரதையான இந்த வைதர்பி ஓன்னு அழறா. என்னை விட்டுட்டு போயிட்டேளே, நான் எங்க போகிறது, என்னை ஆறு பார்த்துப்பா அப்படின்னு விலாபனம் பண்ணவே, சரி எல்லா பதிவிரதைகளும் என்ன பண்ணுவாளோ அதே பண்ணலாம் அப்படின்னு சிதம் மூட்டி அதுல அப்படி குதிக்க போகிற சமயமா அங்கேயிருந்து ஆறு கை பிடிக்கிறா. எங்க போகிற, உனக்கு ஞாபகம் இல்லையா நீ யாரு அப்படின்னு பாக்குறது. இந்த பக்கத்துல அந்த அவிஜ்ஞாத சகா புரஞ்சனனோடு ஆத்மமித்திரம். ஆரம்பத்துல சொன்னேனே ஆறுன்னே தெரியாது நமக்கு. அவா என்ன பேரு என்ன ஊரு எப்படி இருப்பா அப்படின்னு தெரியாது. அவிஜ்ஞாத சகா அப்படின்னு நாமம் பிடிச்சிருந்தப்போ புரஞ்சனனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்து கொடுத்து அந்த சரீரம் அங்க விழுந்து கொடுத்து புரஞ்சனன் பூர்வஸ்திதியை பிராபிச்சு ஹம்ச ரூபத்துல அந்த அவிஜ்ஞாத சகாவும் புரஞ்சனனும் போனா அவளோட தாமத்துக்கு அப்படின்னு இது உபாக்கியான முடியாது. இது வெறும் ஒரு கதை அல்ல.
என்னென்னலாமோ நடந்தது இல்லையா? இப்போ என்னன்னே புரியலை. நிறைய பேர் இதை சொல்லும்போது என்ன நடந்ததுன்னே புரியலையே அப்படின்னு சொல்லுவா. இதுக்குள்ள மொத்த தத்துவங்கள் இருக்கு. அப்போ அதை சொல்ல ஆரம்பிக்கிறார். பிராச்சீன பரிசு சொல்றாரு, இது புரியலையே, விஸ்தாரமா சொல்லுவோம். இதுக்குள்ளே இருக்கிற தத்துவங்கள் என்னது அப்படின்னு கேட்டதுமே புரஞ்சனன் தான் ஜீவன், அவிஜ்ஞாத சகா பகவான். இவ ரெண்டு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஜீவனும் பகவான். பகவானை எப்போ ஜீவன் மறக்கிறதோ அப்போ அதுக்கு அதபதனம் உண்டாகிறது, சம்சாரம் உண்டாகிறது. இப்போ புரஞ்சன் நிறைய புறங்கள்ல ஏறி இறங்குறான் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? நிறைய ஒரு ஜென்மம் கிடைக்கிறது. நாயாகவும் கழுதையாகவும் பசுவாகவும் எல்லாம் பிறவி கிடைக்கிறது இந்த ஒரு ஜீவனுக்கு. கடைசியில இதெல்லாம் இந்த சரீரங்கள்ல எல்லாம் ஏறி பகவத் தியானம் பண்ண முடியலையே அப்படின்னு தெரிஞ்சு கடைசியில மனுஷ ஜென்மம், உன்னதமான மனுஷ ஜென்மம் கிடைக்கிறது. அதுதான் நவத்வாரங்கள் உடையதான இந்த புறம், அதுதான் மனுஷ சரீரம். 5 தலைப்பாம்பு தான் பஞ்சபிராணன், 9 துவாரங்கள் தான் 2 கண்ணு, 2 மூக்கு, 1 வாய், 2 காது, வாயு உபஸ்தம் சொல்ற 2 இந்திரியங்கள். ஹிருதயம் அந்தப்புறம், புரஞ்சனி புத்தி, நாயாட்டு பண்ணுறது ஸ்வப்னம், ரதம் சரீரம், அஸ்வங்கள் இந்திரியங்கள், சண்டவேகம் சொல்லி ஒரு கந்தர்வன் வந்தானே அவன்தான் காலம். அவனுக்கு 360 சைனிகால் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சம்பல்சரத்துக்கு 360 days இல்லையா? அதுதான் இங்க சிக்னிஃபை பண்ணுறேன். அதோட டபுள் பார்க்கும்போது 700 அப்படின்னு வரும். ஸ்திரீகளும் இருக்கா புருஷாலும் இருக்கா அவனோட சைன்யத்தில் அப்படின்னு சொல்றோமே. ஸ்திரீகள்லாம் ராத்திரி, புருஷாலாம் பகல். பாஞ்சால தேசத்துக்கு போகிறான் அப்படின்னு சொல்றா இல்லையா? அது 5 விஷயங்கள். புத்திரர்கள் அவனுக்கு நிறைய உண்டாகிறா அப்படின்னு சொல்றாரு. சங்கல்ப விகல்பங்கள், ஆசைகள், அதெல்லாம் தான் நிறைய எண்ண முடியாத ஆசைகள் இல்லையா? அதுதான் புத்திரர்கள் புரிஞ்சனோடு. காலகன்யை அப்படின்னு ஒருத்தி வராளே, அவள் தான் ஜரை, ஜராபாதை ஏற்படுறது வயசாகும் போது இல்லையா? அது யவனேஸ்வரன், பயம் சொல்ற யவனன் இல்லையா? அவன் தான் மரணம். யவன சைன்யம் தான் ரோகமும் துக்கமும். பிரஜ்வாரன் தீ கொடுக்கறானே புறத்துக்கு, அவன் ஆறு அப்படின்னு கேட்கறது மரண சமயத்துல ஒரு ஜுவரம் வருமா, சரீரம் அப்படியே சுட்டு தகிக்கிற மாதிரி, அதுதான் இந்த பிரஜ்வாரன். மலையத்வஜன் அடுத்த பிறவி வந்துடுறது. அடுத்த பிறவியில மலையத்வஜன் அப்படின்னு ஒரு பாண்டியன் கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் குருநாதர். அவ 2 பேருமே சேர்ந்து 7 புத்திரர்கள், ஒரு புத்திரி உண்டாகிறா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் பக்தி. புத்திரி தான் பக்தி. 7 புத்திரர்கள் சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், வந்தனம், அர்ச்சனம் முதலான 7 விதமான பக்தி. அதுக்கப்புறம் என்ன சம்பவிக்கிறது? குருநாதர் லைஃப்ல வந்துட்டா ஞானோதயம் ஏற்பட்டு அடுத்த சமயமே பகவான் கைப்பிடிச்சு விடுவார் இல்லையா? அது மாதிரி இந்த வைதர்கியை அவிஜ்ஞாத சகா கைப்பிடிக்கிறார் இல்லையா? அவிஜ்ஞாத சகா பகவான் கிட்ட மீண்டும் மிளனம் ஏற்படுது. இந்த புரஞ்சனோபாக்கியானம்ங்கிறது என்னது அப்படின்னு கேட்கறது ஜீவனோட சம்சார கதி அப்படின்னு புரியுது. அப்போ யதார்த்தமா நம்மளோட சகா ஆறு பகவான் தான் சகா அப்படின்னு தெரியணும். அந்த பகவானை மறந்தனால தான் இந்த நிலை புரஞ்சனுக்கு உண்டாச்சு. அது மாதிரி நம்மளும் பகவானை மறக்கவே கூடாது அப்படின்னு ஒரு பெரிய மெசேஜை இந்த ஒரு கதையால நாரதர் பிராச்சீன பர்ஹிஸுக்கு ஊட்டி கொடுத்தார். இப்போ பிராச்சீன பர்ஹிஸுக்கு இந்த ஞானோதயம் உண்டானதுமே ஒரு க்ஷணம் இனி நான் யாகம் பண்ணுறதுக்கோ யஜ்ஞம் பண்ணுறதுக்கோ இருக்க மாட்டேன், ராஜ்யத்தை எல்லாம் உபேட்சிப்பேன் அப்படின்னு எல்லாத்தையுமே புத்திரர்களுக்கு அப்படின்னு வச்சுட்டு அவர் வாட்டில் போயிட்டார். அவரோட புத்திரர்கள் இப்போ நாராயண சரஸில் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. மந்திரிகள் வீட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அவர் வாட்டில் போயிட்டார். வைராக்கியம் ஜனிச்சு அவர் கோவிந்த பாத பக்தியால பகவானை பிராபிச்சார் அப்படின்னு பிராச்சீன பர்ஹிஸோட மோட்சத்தை இங்க வர்ணிக்கிறார். புரஞ்சனோபாக்கியானம் ஆறார் கேட்கிறாளோ அவளுக்கு ஆத்ம ஞானத்தில் இருக்கிற சர்வமான சம்சயங்களும் தீரும் அப்படின்னு பலம். அதுக்கப்புறம் நம்ம பிரஜேதசிகளுக்கு என்னாச்சு? அவ பகவானை பார்த்தாளா அப்படின்னு கேட்கிறார். விதுரன் ஆசையோட கேட்கிறார். அப்போ மைத்ரேயர் சொல்றார், பிரச்சேதசிகள் ஸ்ரீ ருத்ர பகவான் உபதேசம் பண்ணினாத யோகாதேசத்தை நிறைய தடவை ஆவர்த்தி பண்ணிட்டே பகவான் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு நாராயண சரஸுக்குள்ள தபஸ் பண்ணிட்டு இருக்கான். நாராயண சரஸுக்குள்ள தபஸ் பண்ணனால நாராயண சரஸுங்கிறது எவ்வளவு புனிதமான தீர்த்தம். ஏற்பட்ட அந்த மகான்மார் அவ்வளவு தபஸ் பண்ணியிருக்கா. அவளுடைய தபசக்தி அப்படியே அந்த தீர்த்தத்துல உண்டு. அப்பேற்பட்ட அந்த நாராயண சரஸ்ல 10,000 வருஷத்துக்கு தபஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சம்பவிச்சது? அவ முன்னாடி பகவான் தகதகான கருடன் மேல நிற்கிறார். சூப்பர் ஸ்கந்தமாரூட மேருஷங்கமிவாம்புதः பீதவாசா மணிக்ரீவः குர்வந்தி திவிராதிஷः காஷிஷ்ணுனா கனகவர்ண விபூஷணேன भ्राजकपोलवदनो विलसत्किरीटः अष्टायुधैरनुचरैर्मुनिभिः सुरेन्द्रैरासेवितो गरुडकिन्नरगीतगीर्वाणः
चन्द्रमण्डलमध्यलक्ष्म्या स्पर्धश्रिया परिवृतो वनमालयाद्यः बर्हिष्मदाय पुरुष आहसुतान् प्रपन्नान् पर्जन्यनादरुतया सधृणावलोकः सुपर्णस्कन्धमारूढो मेरुशृङ्गमिवाम्बुदः. பகவான் ஜெகஜகான் கருடன் மேல சுபர்ணஸ்கந்தமாரூடக கருடனோட பட்சங்களுக்கு மேல நின்று அஷ்டபுஜத்தானா எங்க தக்ஷனோடு கதை வருதோ அங்கங்க அஷ்டபுஜத்தானா பகவான் தர்சனம் கொடுப்பார். பாகவதத்திலே 3 இடத்துல அஷ்டபுஜத்தானா தர்சனம் கொடுக்கிறார். முதல்ல தக்ஷ பிரஜாபதி பண்ண யஜ்ஞத்துல பகவான் வந்தார் இல்லையா, சிவ மகிமையை சொன்னாரு, நானும் சிவனும் வேறு இல்லை அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த பெருமாளுக்கு அஷ்டபுஜங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் பிரஜேதசிகளுக்கு முன்னாடி வரத்த இப்பவும் 8 புஜங்கள் வந்துவிட போகிறது. இந்த பிரஜேதசிகளுக்கு தக்ஷன் தான் பிறக்க போறான் குழந்தையா. அதுக்கப்புறம் அந்த தக்ஷன் ஸ்தோத்திரம் பண்ணும்போதும் அஷ்டபுஜத்தானாவே வருவார், 3 தடவை வருவார். அப்போ அஷ்டபுஜத்தானா ஓரோரோ கைகள்ல ஓரோரோ ஆயுதங்கள் தரிச்சுண்டு பீத்தவாசனா மணிகிரீவனா இப்படி அவர் வந்ததுமே எல்லா இடத்துலையும் பிரகாசம் இப்படி பறக்கிறது. அந்த பகவானை சாட்சாத்கரிச்சு சந்தோஷப்படுற பிரஜேதசுகள். பிரச்சேதசுகளை பார்த்து பகவான் என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கிறார். நிருபநந்தனாஹ சௌஹார்தேனா பிரதக் தர்மா ஸ்புஷ்டோஹம் சௌஹிதே நமஹ வரம் கிரீத்வம் பத்ரம் வா. வரம் வேணும், என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கிறார். அப்படி கேட்டதுமே பிரச்சேதசுகள் என்ன கேட்பா, அவ எதுக்காக இப்ப தபஸ் பண்ணினா? பிரம்மதேவனும் அவளோட பிதாவான பிராச்சீன பரிசு சொல்லியிருக்கா, சிருஷ்டியை புரோகமிக்கணும் அப்படின்னு. அதுதானே பகவான் சொல்றாரு, எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க எதுக்காக தபஸ் பண்றேன், நீங்க எல்லாம் பரமபக்தாள் அப்படின்னு எனக்கு தெரியும், அதனால கொஞ்ச நாள் பக்தியிலேயே இருக்கட்டுமே அப்படின்னு தான் விட்டு வச்சேன், அதனாலதான் இவ்வளவு நாளா வரலை. இப்போ உங்களுக்கு அந்த வரம் தரண்ட சமயம் வந்துடுது. உங்களுக்கு பிரம்மாவுக்கு ஈக்குவலா சிருஷ்டி பண்ணக்கூடிய ஒரு பெரிய புத்திரன் உண்டாவான், ஒரு மகானான புத்திரன் உண்டாவான் அப்படின்னு பகவான் மனம் குளிர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுறார். பகவானோட அந்த ஒரு தர்சனத்தாலேயே அவ சந்தோஷப்பட்டு கத்கதத்தோட துதிக்க ஆரம்பிக்கிறார். நமோ நம கிளேஷ விநாசகாய கிளேஷ விநாசனாய நிரூபிதோதார குணாஹ்வயாய மனோவச்சோ வேக புரோஜவாய சர்வாக்ஷ மார்கே ரகதாத்மனே நமஹ. நமோ நம கிளேஷ விநாசனாய, எல்லாரோடும் கிளேசத்தை விநாசனம் பண்ணக்கூடியவரே, சர்வ ஹிருதயவாசியான பகவானே, சாட்சி மாத்திரனா இருக்கக்கூடியவரே, உங்களுக்கு நமஸ்காரம். தீனவத்சலா உங்களுக்கு நமஸ்காரம். பகவத் பிரீதி தான் எங்களுக்கு வரும். விசுத்தமான சத்வஸ்வரூபனா வந்திருக்கேளே வாசுதேவா உங்களுக்கு நமஸ்காரம். அனந்த விபூதிமானா இருக்கக்கூடிய உங்களுக்கு நமஸ்காரம். ஜன்ம ஜன்மாந்தரங்கள்லையும் பகவத் கதை எங்களுக்கு கேட்க முடியணுமே. நாம சங்கீர்த்தனம் உங்களை ஆகர்ஷிக்கிறதே, அந்த நாமம் எப்பவுமே எங்க நாக்குல விளையாடணுமே. நாங்க என்ன பண்றோமோ எல்லாம் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண தோன்றணுமே அப்படின்னு ஆச்சரியமா ஸ்தோத்திரம் பண்ணறா. சமதர்ஷியும் பரபிரமனுமான பகவானையும் உங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஆச்சரியமா ஸ்தோத்திரம் பண்ணி பகவானோட ஆசியை வாங்கிட்டு அவ அந்த சரஸ்லேருந்து பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி பகவான் மறைஞ்சு விட்டார். அந்த சரஸ்லேருந்து முள்ள வெளியில வரா. வெளியில வந்து பார்த்தா உலகத்துல மொத்தம் மரங்கள் அப்படியே வளர்ந்து கிடக்கிறது, ஒண்ணுமே தெரியறது இல்லை. ஆகாசம் வரையும் மரங்களே வளர்ந்து கிடக்குது, பூமி மொத்தமாவே பச்சை பச்சேன்னு இருக்கு. ஏன்னா பிராச்சீன பரிசு வந்து போயிட்டாரே, பகவானை பிராபிச்சு விட்டாரே. அப்ப அதனால ராஜா இருந்தாதான் மரங்கள் எல்லாம் மாத்தி நாடு நகரங்களை எல்லாம் நிர்மாணம் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. ராஜா இல்லை இப்போ. அதனால பூமி மொத்தமாவே மரங்கள் ஒரு கண்ட்ரோல் இல்லாம வளர்ந்ததுமே கோபம் வந்தது பிரச்சேதசைகளுக்கு. அவ எதுக்காக இவ்வளோ காலம் பகவானை தபஸ் பண்ணினா? சிருஷ்டி வித்தியாடனம் அப்படின்னு தானே. இப்படி மரங்கள் மட்டுமே வளர்ந்திருந்த பாக்கி இருக்கிற ஜீவஜாலங்கள்லாம் எங்க வளரும்? இல்லை கோபம் வந்ததுமே அவளுடைய கோபத்தால அக்னியும் வாயுவும் உண்டாச்சு. என்ன சம்பவிச்சது? அங்கேருந்து சுட்டு எரிக்கக்கூடியதான வாயுவும் அக்னியும் அப்படியே மரங்கள் மேல அடிக்கவே மரங்கள் எல்லாம் அப்படியே தீல அப்படியே பட்டு கருகி எல்லாமே விழ ஆரம்பிச்சு விடுது. கடைசியில விருட்சங்கள்லாம் மூலமா நசிச்சு விடுமோ, விருட்சங்களே இல்லாம ஆயிடுமோ அப்படின்னு பிரம்மதேவன் பார்க்கிறார். பயப்பட்டு அங்கேருந்து வரார். அங்கேருந்து சந்திரனும் வரார். உடனே பிரச்சேதசுகளை சமாதானப்படுத்தி இப்படி பண்ணாதீங்கோ, நீங்கள் விருட்சங்கள் கொஞ்சம் விருட்சங்களை விட்டு வைக்கணும். இந்த விருட்சங்களுக்கு ஒரு அபிமான புத்திரி மாரிஷா அப்படின்னு உண்டு. அந்த மாரிஷா வந்து கண்டு மகர்ஷியோடும் பிரம்மலோச்சையோடும் புத்திரி.
அவளை விட்டுட்டு போயிட்டா அந்த அப்சர ஸ்திரீ பிரம்மலோச்சா. அவளை இந்த விருட்சங்கள்லாம் வளர்த்தின்னு இருக்கு. சந்திரனுக்கு அவள் அபிமான புத்திரி, அதனால அமிர்தஹஸ்தனான சந்திரன் அவளை தொட்டனால அவளுக்கு எப்பவுமே யவனம் இருக்கும். அப்படி இருக்கிற இந்த மாரிஷாவை நீங்க கல்யாணம் பண்ணிங்கோ, அவ கூட கிரகஸ்தாசிரமத்துல இருங்கோ, அப்போ உங்களுக்கு ரொம்ப உத்தமனான ஒரு புத்திரன் ஜனிப்பான் அப்படின்னு சொல்லி மாரிஷாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறார். பிரஜேரசுகளோட கோபம் தணிச்சு அவ இந்த விருட்சகுமாரியை கல்யாணம் பண்ணிட்டு அந்த மாரிஷால தக்ஷன் ஜனிக்கிறான். எந்த தக்ஷன் சிவத்வேஷம் பண்ணினானோ, ஆடு தலை வந்துடுது இல்லையா, பிடிக்கலை அந்த சரீரம், சிவன் இந்த பண்ணினோமே இந்த சரீரத்தை வச்சுட்டு அப்படின்னு பிடிக்கலை. உடனே சரீரத்தை உபேட்சிச்சு இப்போ பிரஜேதசுகளுக்கு புத்திரனா அதே தக்ஷன் பிறக்கிறான். இந்த தக்ஷன் பெரிய சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படின்னு தக்ஷனோட சரித்திரம் பின்ன சொல்லுவார். அதுக்கப்புறம் பிரஜேதசுகள் பாரியான மாரிஷாவை இந்த தக்ஷ பிரஜாபதி கிட்ட கொடுத்து, இதெல்லாம் தத்துவமாக்கும். 10 பிரஜேதசுகள் ஒரு பாரி அப்படின்னு நினச்சிக்க கூடாது, தத்துவமாக்கும் எல்லாமே. பஞ்ச பாண்டவர்களுக்கு ஒரு பாஞ்சாலி இருந்தாலே அது மாதிரி தான் கதை. அப்ப என்ன ஆகிறது, பாரியான இந்த மாரிஷாவை புத்திரனான தக்ஷன் வீட்டுக்கு கொடுத்துட்டு அவ ஆத்ம வித்தியை பிராபிக்கணும் அப்படிங்கிற ஆசையோட போகிறா. அந்த சமயத்துல வழியில நாரதர் வரார். இந்த நாரதரை பார்த்து நாரதரை சுவாகதம் பண்றா. எங்களுக்கு சிவபெருமான் அன்னைக்கு உபதேசம் பண்ணினதும் சாட்சாத் பகவான் உபதேசம் பண்ணது எல்லாமே மறந்து போயிடுது. என்ன பண்றது, பகவானை இப்ப அடையணுமே, அது எல்லாம் எங்களுக்கு நினைவு மூட்ட முடியுமா நாரதரே, நீங்க திரிகால ஞானி அல்லவா அப்படின்னு சொன்னதுமே நாரதர் நிறைய ஞானோபதேசம் பண்றார். ஜன்மத்தாலேயும் தபஸாலேயும் வச்சஸாலேயும் புத்தியாலேயும் யோகத்தாலேயும் சாங்கியத்தாலேயும் நியாசத்தாலேயும் என்ன ஒரு பலம் கிடைக்கும், இது எல்லாமே பலஹீனம். அதால என்ன ஒரு பலம் கிடைச்சாலும் அது துச்சம், க்ஷணம் பங்குரம், கொஞ்ச நாள் இருக்கும் அந்த பலம். ஆனா இதெல்லாம் பகவான் கற்பனம் பண்ணி 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 பண்ணோம்னு வச்சுக்கோங்க, பகவானே பலமா கிடைச்சு விடுவாரே, அது நிரந்தரமான பலம். விருட்சத்தோடு வேறுல ஜலம் விட்டாதான் சமஸ்தமான பாகங்கள், விருட்சத்தோட பாகங்களுக்கும் அந்த ஜலம் போய் புஷ்டியா அந்த விருட்சம் வாழும். நான் விருட்சத்தை நல்லா வளர்க்கிறேன் அப்படின்னு இலையில மட்டும் ஜலத்தை கொண்டு விட்டா விருட்சம் வளருமா? கம்புல மட்டும் ஜலத்தை கொண்டு விட்டா வளராது, வேர்ல கொண்டு விடணும். அது மாதிரி சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் சமஸ்தமான தேவதைகளோடு உறவிடம் வேறு. அந்த பகவான் பிரீதி அடைந்தா எல்லா தேவதைகளும் பிரீதி அடைந்ததுக்கு துல்லியம். ஆகாஷாத்மதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதிகச்சதி. ஆகாஷத்துலேருந்து துளி துளியா மழை பொழியறதே, அந்த தோயம் எல்லாம் நதிகளில் விழுந்து நதிகளில் ஒழுகி சாகரத்தில் சேர்றது இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு தேவதைகளுக்கு நம்ம பண்ணக்கூடியதான அந்த ஒரு பூஜை எல்லாமே சேர்ந்து கடைசியில கடலா இருக்கக்கூடிய வாசுதேவன் அச்சுதன் கிட்டக்கு தான் சேர்றது அப்படின்னு ஸ்லோகம் சொல்றது. அதனால அச்சுதனை பிரீதிப்படுத்தினா சர்வ லோகமும் பிரீதி அடைந்துவிடும் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை நாரத மகர்ஷி உபதேசம் பண்ணறார். பக்தியால பகவானை பிரீதிப்படுத்துங்கோ, சுத்த பக்தாளோட ஹிருதயத்தை விட்டு ஒரு க்ஷணம் கூடி பகவான் தெரிஞ்சிருக்க மாட்டார். அதனால பக்தி தான் வழி அப்படின்னு சொல்றார். லக்ஷ்மி தேவியோடையும் சர்வ தேவதைகள் பிரம்மா சிவபெருமான் முதலான பேர்பட்ட பாகவதாளோடையும் பகவானுக்கு பிரேமம் பக்தாள் கிட்ட. ஹரிகீர்த்தனம் தான் அதுக்கு நமக்கு உபாயம். பகவானை பிரீத்திப்படுத்துறதுக்கு பகவத் பக்தனா ஆகிறதுக்கு நாமம் தான் உதவி பண்ணும். ஹரிகீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கோம் பிரச்சேதசுகளே அப்படின்னு சொல்றார் நாரதர். குருவான நாரதர் உபதேசம் பண்ணதை கேட்டு சிரசா வகிச்சுட்டு பிரச்சேதசுகள் ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணி 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 கடைசியில பகவத் பதம் பூரா. இப்படி பிரச்சேதசுகளோட கதை முடியாது. இனி ஒரு கதை கூடிதான் இருக்கு, அது கூடி கேட்டு விடுங்க. அடுத்த கதை என்னது? பிரியவிரத வம்சம். இப்போ சுவாயம்புவ மனுவை சொன்னோம் இல்லையா? அந்த சுவாயம்புவ மனுவுக்கு 5 புத்திரர்கள், 5 குழந்தைகள் அப்படின்னு சொன்னோம். ஆகூதி, தேவகூதி, பிரசூதி. அதுக்கப்புறம் பிரியவிரதன், உத்தானவாதன். உத்தானவாதனோட கதை துருவ சரித்திரம் காலையில் அனுபவிச்சோம். இப்போ 2வது புத்திரனான பிரியவிரதனோட வம்சத்தை கேட்கணும் அப்படின்னு ஆசை வந்துடுது. பகவத் கதை கேட்டு ஆனா இந்த பிரியவிரத வம்சம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதை சொல்லலை மைத்ரேயர். விதுரருக்கு சந்திருப்தி ஆயிடுச்சு, தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் தெரிஞ்சாச்சு அப்படின்னு தோணியது. அப்போ பூர்ணமான சந்திருப்தியோட குருவான மைத்ரேயரோட பாதத்துல விழுந்து அழறார். பேர்பட்ட ஒரு குரு எனக்கு கிடைச்சது, மோட்ச மார்க்கம் தனக்கு உபதேசம் பண்ணக்கூடிய இந்த குருவுக்கு என்ன ஒரு பிரதி பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. கிருதார்த்தன் ஆயுட்டேன், இந்த ரிணம் எதுவுமே விட்டு போகாது. அதனால என்னால ஒண்ணுமே திருப்பி தர முடியாது. 2 பொட்டு கண்ணீர் தான் உங்க பாதத்துல விட முடியும்
அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி பிரதட்சிண நமஸ்காராதிகள் பண்ணி மைத்ரேயரை பூஜை பண்ணி கிருதார்த்தனான விதுரர் பின்னர் ஹஸ்தினபுரத்துக்கு போகிறார். பின்னீடு நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். திருதராஷ்டிரர் உபதேசம் பண்ணி திருதராஷ்டிரர் மோட்சம் அடைகிறார். அந்த கதையெல்லாம் வந்தது. அப்போ இதுக்கப்புறம் என்ன சம்பவிச்சது அப்படின்னு தெரியணுமே. இது மட்டும் அல்லவே கான்வர்சேஷன். இப்போ மைத்ரேயரும் விதுரரும் பேசிக்கிறார், அதை பற்றி சுகரும் பரீட்சத்தும் பேசிக்கிறார், அதை பற்றி சௌனகாலும் சூத்தரும் பேசிக்கிறார். இப்படி கான்வர்சேஷனுக்கு தான் பாகவதம் வருது. இப்போ இந்த ஒரு கான்வர்சேஷன் முடிஞ்சது. ஆனால் பிரியவிரதனோட கதை முடியலையே. பிரியவிரதனோட கதையை பற்றி சொல்லுங்க அப்படின்னு பரீட்சித் மகாராஜா ஆசையோட கேட்கிறார். பிரியவிரத மகாராஜா ஆரம்பத்திலேருந்தே ஞானி. அவருக்கு ராஜ்ய போக ஐஸ்வர்யங்கள்ல ஆசையே இல்லை. ஆரம்பத்திலேயே அவர் நாரதரோடு சங்கம் கிடைச்சனால அப்படி அந்த ஒரு வழிக்கு போயிட்டார். அதனால சுவாயம்பவமனு பிரியவிரதனுக்கு ராஜ்யம் கொடுக்கலாம் அப்படின்னு வர சமயத்துல பிரியவிரதன் மதிக்கவே இல்லையா. அவர் ஏதோ ஒரு நிலையில இருந்தார். அது இவன்கிட்ட ராஜ்யம் கொடுத்தா சரி வராது அப்படின்னு உத்தானபாதன ராஜாவாக்கினார். இளையவனா இருந்தாலும் உத்தானபாதன ராஜாவாக்கினார். ஆனா இப்போ உத்தானபாதனும் மோட்சம் அடைஞ்சாச்சு, என்ன பண்றது, ராஜா வேணுமே அப்படின்னு இருக்கிற சமயத்துல பிரம்மதேவன் அங்கேருந்து வரார். கந்தமாதன பர்வதத்துக்கு மனுவும் வரார், நாரதரும் வரார். எல்லாருமா சேர்ந்து பிரியவிரதன் கிட்ட சொல்றா. பிரியவிரதன் இந்த மகான்மாரையெல்லாம் பார்த்ததுமே எழுந்திருந்து நமஸ்காரம் பண்றார். அப்போ பிரம்மதேவன் சொல்றார், ஜிதேந்திரியாளுக்கு என்னத்தை கண்டாலும் பயம் இருக்கக்கூடாது. நீ ஜிதேந்திரியன் அல்லவோ பிரியவிரதா, உனக்கு அந்த நிலையில இருந்துட்டு ராஜபரணம் பண்றதுக்குடையதான க்ஷமதை உண்டே. அப்போ பகவானோட பாதத்தை ஆசிரியம் பண்ணிட்டே ராஜ்யபரணம் பண்ணால்தான் என்ன அப்படின்னு கேட்கிறார் பிரியவிரதன் கிட்ட. பெரியவா சொல்றாளே அதை எதிர்க்க கூடாது அப்படிங்கிறது ஒரு சிஷ்டாச்சாரம் பிரியவிரதனுக்கு உண்டு. அதனால பிரம்மதேவன் அப்படி சொன்னதுமே சரி நான் ராஜ்யபரணம் பண்ணறேன் அப்படின்னு ஒத்துட்டார். விஸ்வகர்மாவோட புத்திரியான பகிஷ்மதியை கல்யாணம் பண்ணிக்கிறார். அவளோட 10 புத்திரர்களும் ஒரு புத்திரியும் உண்டாகிறார் பிரியவிரதனுக்கு. அந்நியமான ஒரு பாரியம் உண்டு. அவளோட 3 மன்வந்தராதிபதிகளும் பிறகுறார். ஒரு சமயம் பிரியவிரதன் இப்படி பூமி பறிச்சுட்டு இருக்கிற சமயமா ராத்திரி பகல் அப்படின்னு மாறி மாறி வருதே, இது என்னது இப்படி வருது, சூரியனுக்கு என்ன ஒரே சமயத்துல எல்லா இடத்துலையும் பிரகாசிக்க முடியாது அப்படின்னு தோணிது பிரியவிரதன். இது அபரியாப்தம் அப்படின்னு தோணினதுமே தன்னோட ரதத்தை எடுத்துட்டு கிளம்புறான் பிரியவிரதன். சூரியன் எந்த வேகத்துல பூமியை பிரமணம் பண்றானோ அது மாதிரி தன்னோட தேஜஸால சூரியன் பிரமணம் பண்ற இடத்துல காலை இருக்கும் இல்லையா, இந்த பக்கம் ராத்திரி இருக்குமே, அந்த ராத்திரி பாகத்துல பிரியவிரதன் வரானா ரதத்தை எடுத்துட்டு. அப்படி வந்ததுமே அவனோட அந்த தேஜஸ் ஞான தேஜஸால இவனோட சூரியனும் அப்படின்னு சூரியன் மாதிரி பிரகாசிக்கிறான் பிரியவிரதன். அப்ப ராத்திரியே இல்லாம ஆயிடுத்து பூமியில. கடைசியில ராத்திரி இல்லைன்னா கஷ்டம் இல்லவா, நமக்கு எல்லாம் தூங்க முடியாது. சூரியன் இருந்தா இப்பவே எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ண வைக்கிற ஆஃபீஸ்ல காலை சமயத்துலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ராத்திரியே இல்லைன்னா வீட்டுக்கே போகாது ஒர்க் பண்ணு அப்படின்னு உட்காந்து வச்சு விடுவா. அப்போ அது அப்படி பிரஜைகள் எல்லாம் கஷ்டப்பட ஆரம்பிச்சதுமே என்னாச்சு, இது சரியில்லை அப்படின்னு பெரியவாள்லாம் உபதேசம் பண்ணதுமே பிரியவிரதன் ரதத்தை தாழ இறக்குறான் பூமியில. அந்த ரதத்தோட சக்கரம் அது எவ்வளோ வேகத்துல வந்துட்டு இருக்கு. அது பூமியில பட்டதுமே 7 பெரிய கர்த்தங்கள், பெரிய ஹோல்ஸ் உண்டாயிடுது. அதுல எல்லாம் ஜலம் நிரம்பி எடுத்து அதுதான் சப்த சாகரங்கள் இப்பவும் இருக்கு. 7 சமுத்திரங்கள் இருக்கு பூமியில, 7 தீபங்கள், சப்த தீபங்கள், சப்த சமுத்திரங்கள். பாகவதத்துல என்ன இருக்கோ அதே தான் பூமியில இப்பவும் இருக்கு. அப்போ அந்த சப்த கர்த்தங்கள் உண்டாச்சு, அது சமுத்திரங்களா ஆயிடுத்து. அதுல கொஞ்சம் கொஞ்சம் கரபாகங்கள் இருக்கே அதெல்லாம் தீபங்களா ஆயிடுத்து. ஜம்பு தீபம் முதலான 7 தீபங்கள். 7 தீபங்கள் என்னென்னது, ஜம்பு, பிளக்ஷம், ஷால்மலி, குஷம், கிரௌஞ்சம், புஷ்கரம், சாந்தம். 7 சமுத்திரங்களோட நாமம் க்ஷாரோதம், இக்ஷுரசோதம், சுரோதம், கிருதோதம், க்ஷீரோதம், ததிமண்டோதம், சுத்தோதம். இதெல்லாம் நாளை பார்ப்போம் இதை பற்றி டீட்டெயிலா. அப்போ என்னாச்சு, இப்படி பிரியவிரதன் பெரிய ஜியோகிரஃபியை அடக்கம் அவர் மாற்றி விட்டார் அப்படின்னு அவரோட அந்த மகிமையை சொல்றா. அதுக்கப்புறம் என்னாச்சு, அக்னிதன், இந்த பிரியவிரதனோட புத்திரர்கள்ல முதல் புத்திரனோட பேர் அக்னிதன். அக்னிதன் ராஜாவா பண்ணிவிட்டார் பிரியவிரதன். புத்திரன் வேணும் அப்படின்னு ஆகிரகம் அக்னிதனுக்கு. தபஸ் பண்ணலாம் பிரம்மதேவனை. பிரம்மதேவன் இவனுக்கு அருள் புரியணும் அப்படின்னு பூர்வ சித்தி அப்படின்னு பேருடைய ஒரு அப்சர ஸ்திரீ அனுப்பி விடுறார். அந்த அப்சர ஸ்திரீல நாபி முதலான 9 புத்திரர்கள் பிரியவிரதனுக்கு ஜனிக்கிறார். இந்த பூர்வ சித்தி கிட்டக்க அதிகமான ஆசக்தி ஜனிச்சு கொடுத்த அக்னிதனுக்கு. அதனால பூர்வ சித்தியே நினைச்சு அவள் விட்டுட்டு போயிட்டா. அவளையே நினைச்சு கடைசியிலே ஆனாலும் புண்ணியாத்மா, அதனால பித்ருலோகம் கிடைச்சிது. ஆக்னிதரனுக்கு நிறைய புத்திரர்கள், ஜம்பு முதலானவா. அவளுக்கு இந்த தீபங்கள் எல்லாம் பிரிச்சு கொடுக்குறா.
மேரு பர்வதத்தோட புத்திரிகளை எல்லாம் அந்த புத்திரர்கள் கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்படின்னு அத்தியாயம் முடியாது. அதுல முதல் புத்திரனோட பேரு நாபி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த நாபி மகாராஜா பெரிய புண்ணியவான். இவருக்கு புத்திர பாக்கியமே இல்லை. அப்ப என்ன பண்றார், புத்திர காமனா அவரோட தர்ம பத்னியான மேரு தேவி கூட யஜ்ஞ புருஷனான பகவான ஆராதனை பண்றார். அப்படியே ஆராதனை பண்ணிட்டே இருக்கிற சமயமா என்ன சம்பவிச்சது, ஆராதனை பண்ணிட்டே இருக்கிற சமயமா அந்த யஜ்ஞத்துல பகவான் பிரீத்தி அடைந்து பிரத்யட்சமாயிட்டார். யஜ்ஞம் பண்ணா பகவான் வந்துவிட மாட்டார். தானேன நச்ச ஈஜேயா, தபஸாலையும் இல்லை, தானத்தாலையும் இல்லை, யாகத்தாலையும் இல்லை அப்படின்னு சொல்றாரு இல்லையா. எதாலையும் பகவானை பிரீத்திப்படுத்த முடியாது. ஆனாலும் இங்க விபரீதமா நாபி சொல்ற மகாராஜா யஜ்ஞம் பண்ணதுமே யஜ்ஞத்துல வந்துவிட்டார். பரமபுருஷனை கண்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டு, நாபிக்கு ஸ்தோத்திரம் பண்ண கூட தெரியாது, அப்படியே கை குபிச்சுட்டு ஸ்தப்தனா பார்த்துட்டு இருக்கவே 6 யாகம் பண்றாலும் அந்த ரித்துக்குகள் ஆச்சரியமா பகவான ஸ்தோத்திரம் பண்ணறா. பகவானோட அந்த திவ்ய ரூபத்தை கண்டு சந்தோஷப்பட்டு அவ ஸ்தோத்திரம் பண்றா. அப்பிரதீட்சிதமா நிற்கிறாரே இவர். நாம ரூப பிரகிருதி குணாதீதனான பகவானே உங்களுக்கு நமஸ்காரம். எந்த ஒரு விதமான உபகாரம் கொடுத்தாலும் அதை சந்தோஷமா ஸ்வீகரிக்கக்கூடிய கிருபாளு அல்லவோ நீங்கள். அஜ்ஞானிகளுக்கும் ஞானப்பிரதன் அல்லவோ. எல்லா விதமான புருஷார்த்தங்களும் உங்கள தான் நிலை கொண்டிருக்க பகவானே, உங்களை பார்த்ததே பெரிய வரம். மரண சமயத்துல பகவான் நாம ரூப குணங்கள் எல்லாம் கீர்த்திக்கிறதுக்கு எனக்கு பாக்கியம் கிடைக்கணுமே. நயன கோச்சராணி பவந்தோ, பகவானோட நாமங்களும் ரூபங்களும் பகவானோட லீலைகளும் எல்லாமே என்னோட ஹிருதயத்திலையும் கண்கள்லையும் என்னோட காதுகள்லையும் வரணுமே. மரண சமயத்துல அந்திம ஸ்மிருதி பகவானா இருக்கணுமே அப்படின்னு அழகான ஒரு பிரார்த்தனை. சர்வசக்தனான பகவான் சமகுணசீலனான, அதாவது பகவானுக்கு சமமான குணங்களும் சீலங்களும் ரூபங்களும் அந்த விதமான ஒரு அழகும் இருக்கக்கூடிய ஒரு புத்திரனை எங்களோட மகாராஜாவான நாபிக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணுமே அப்படின்னு இந்த ரித்துகுகள் பிரார்த்தனை பண்றான். அப்படி பிரார்த்தனை பண்ணதுமே பகவான் சிரிச்சுக்கிறார். பகவானுக்கு சமமானவா ஆறுவது உண்டு உலகத்துல இல்லை. அப்ப பகவான் சொல்றார், எனக்கு சமமா வேற யாருமே இல்லை, அதனால நீங்க பிரார்த்தனை தான் பண்ணிவிட்டேன், அதனால நானே நாபிக்கு பிள்ளையா பிறக்கிறேன் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அங்கேயிருந்து மறைஞ்சுட்டேன். இப்ப பகவான எல்லாருமே ஆராதனை பண்ணறா. அப்படியே பண்ணிட்டு இருக்கிற சமயமா ஒரு சமயத்துல பகவானோட அனுகிரகத்தோட அந்த வார்த்தையோட பிரபாவத்தால மேரு தேவிக்கும் நாபி மகாராஜாவுக்கும் உத்தமனான புத்திரனா ரிஷபதேவனா பகவான் அவதாரம் பண்றார். ரிஷபன் அப்படின்னு நாம வைக்கிறார். ஏன்னா இவரோட குணங்களும் இவரோட அந்த ஒரு சீலமும் ஔதாரியமும் எல்லாமே எல்லாத்துலேயுமே அவர் சிரேஷ்ட 100 அவுட் ஆஃப் 100 கொடுக்கலாம். அப்போ எல்லாத்துலேயுமே வரிஷ்டனா இருக்கிறனால இவருக்கு ரிஷபன் அப்படின்னு நாமா. இந்த ரிஷபதேவன் ரொம்ப நல்ல ராஜா. நாபி ரிஷபதேவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டார். ஜனங்கள்லாம் அதுதான் ஆசைப்பட்டா, ரிஷபதேவனே எங்களுக்கு ராஜாவா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. அது பிரகாரமே ரிஷபதேவனுக்கு ராஜ்ய பட்டம் கேட்டு கொடுக்கிறார். சரீரம், சௌந்தரியம், பலம், யசஸ், வீரியம், ஐஸ்வர்யம் எல்லாம் திகஞ்சவரா இருக்கார். ரொம்ப அற்புதமா ராஜ்யபரணம் பண்றார் ரிஷபதேவன். அப்படியே ராஜ்யபரணம் பண்ணிட்டு இருக்கிற இவரோட இந்த ஒரு ஐஸ்வர்யத்தை கண்டு இந்திரனுக்கு அசூய ஜனிச்சுதான். இது என்னை விட அழகா ராஜ்ய பரிபாலனம் பண்றாரே, இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு நான் தானே மழை பொழிய பண்ணறேன், இவரோட ராஜ்யத்துல மழை பொழிய பண்ணாம இருந்தா என்ன ஆகிறது பார்க்கலாம் அப்படின்னு அஜனாப வருஷம்ன்றது நம்ம பாரதத்தோட பழைய பேரு. பாரதத்துக்கு பரதனால பாரதம் பேர் வந்தது. அந்த பரத சரித்திரம் நாளைக்கு தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இன்னைக்கு சந்திர கிரகணம் வரனால நைவேத்தியம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால நாளைக்கு அந்த சரித்திரம் நம்ம காலையில பார்த்து விடுவோம். அப்ப என்னாச்சு, அஜனாப வருஷத்துல மழை பொழிய மாட்டேன் அப்படின்னு வச்சுட்டான் இந்திரன். அப்போ ரிஷபதேவன் பார்க்கிறார், மழை இல்லாம பிரஜைகள்லாம் கஷ்டப்படுறாளே, என்ன காரணம் அப்படின்னு தன்னோட ஞான திருஷ்டியால பார்த்ததுமே இந்திரன் தான் அப்படின்னு புரிஞ்சுடுத்து என்ன பண்றார், தன்னோட யோக சக்தியால ரிஷபதேவன் எங்கெங்கோ மேகங்களை கொண்டு மழைய பொழிய பண்றார். அஜனாப வருஷம் புஷ்டியா இருக்கு. ஜனங்கள்லாம் சந்தோஷப்படுறார். இந்திரன் இதை பார்த்து சாட்சாத் பகவான் வீட்டுக்கு விளையாடிவிட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு தன்னோட புத்திரியான ஜெயந்தியை கொண்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். ஜெயந்தி தேவி லக்ஷ்மி தாயாரோட அவதாரம். இப்படி ரிஷபதேவன் தாயாரை கல்யாணம் பண்ணிட்டு லக்ஷ்மி தேவிய ஜெயந்தி தேவியை கல்யாணம் பண்ணிட்டு 100 புத்திரர்களுக்கு ஜன்மம் கொடுக்கிறார். அந்த 100 புதல்வர்கள்ல
பரதன் மூத்த புத்திரன், அவர் தான் முதல்ல உண்டானவர். அதுக்கப்புறம் 9 பேர்கள், பரதனுக்கு அப்புறம் பிறந்த 9 பேர்கள் அதிசமர்த்தர்களா இருந்தா, அவ க்ஷத்ரியாளா இருந்தா. அதுக்கப்புறம் கடைசியில பிறந்த 9 பேர்கள் கவி, ஹரி, அந்தரிக்ஷன், பிரபுத்தன், நாகர்கோத்திரன், சமசன், முத்தலாயனன், கிருமிடன், கரபாஜன் முதலானவா நவயோகிகளா போயிட்டா. இவாளோட கதை ஏகாதச துவாதச ஸ்கந்தங்கள்ல நம்ம பார்ப்போம், கடைசியில பார்ப்போம் நவயோகிகள். அதுக்கப்புறம் இடையில ஒரு 71 பேர் இருக்காளே, அவள்லாம் ரிஷபதேவரோட ஆக்ஞையாலேயே பிராமணாளா ஆயுட்டா, வேதம் படிச்சு வேத அனுஷ்டானத்துல கொண்டு வாழ ஆரம்பிச்சுட்டா. ரிஷபதேவர் 100 தடவை யாக யஜ்ஞங்கள்லாம் நடத்தி பகவானை பிரீதிப்படுத்தினார். ஜனங்கள்லாம் ரொம்ப திருப்தியோட ரிஷபதேவரோட அந்த ஒரு ராஜ்யத்துல வசிச்சுட்டு இருக்கா. அப்படியே இருக்கிற சமயத்துல ரிஷபதேவர் தன்னோட புத்திரர்களுக்கு ஒரு யாக வேதியில உபதேசம் பண்றார். மனுஷ சரீரம் இந்திரிய சுகத்துக்கு அல்ல, பிரம்ம சௌக்கியம் பிராபிக்கிறதுக்கு தான் மனுஷ சரீரத்தை பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணி தந்திருக்கார். மகத்துக்களுக்கு சேவை பண்ணினா மோட்சம் கிடைக்கும். அசத்துக்கள் கூட கூடி சும்மா சமயத்தை வீண் பொழுது போக்கினா தமோத்வாரம், தமசாகர துவாரம் நமக்கு திறக்கும், நரகத்துக்கு போக வேண்டியதுதான். அதனால என்ன பண்ணணும், சாதுக்கள் கூடயே இருந்துட்டு இருக்கணும். சாதுக்களோட சங்கம் தான் நம்மளை காப்பாற்றும். வாசுதேவ பக்தர்கள் எதிரையுமே ஆசக்தராக மாட்டா. இந்திரிய ஆசையால தான் புனராவர்த்தி உண்டாகிறது. எதையோடு கண்டு ஆசைப்பட்டு விட்டோம்னா ரூಢமான ஆசை திருடப்பட்டு விடுறது, வாசனை எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறது மனசு. அப்ப இந்த ஜென்மத்துல நன்னா பாட்டு பாடுறவா அடுத்த ஜென்மத்திலையும் பாடுவா. அதுக்கு என்ன காரணம் தெரியுமோ, மனசு அதுல பாயிருது, அந்த ஒரு கலையில. அது மாதிரியே இது ரொம்ப உயர்ந்த விஷயத்த சொன்னேன். ஹீனமான நிறைய விஷயங்கள் உண்டு. எதுல எல்லாமும் ஆசக்தி நமக்கு ஜனிக்கிறது. ஆசக்தியே ரொம்ப நமக்கு ஆபத்து உண்டாகக்கூடிய ஒரு விஷயம். அதனால மனசு எதுலையுமே பகவான் அல்லாக்கி அந்நிய விஷயங்கள்ல எதுலையுமே மனசை பாய விடக்கூடாது. மனசால புனராவர்த்தி உண்டாகிறது. ஆத்ம தத்துவ விசாரம் இல்லைன்னா பராஜயம், கர்மபந்தம் அது உண்டாகும். வாசுதேவ பிரேமம் உதிக்காகி இருந்ததுன்னா அவித்யை பாதிக்கும். நான் இந்த சரீரம் அகந்தை மமதை, இது நான், இதெல்லாம் என்னோடது அப்படிங்கிற பாவம் உண்டாகும். எவ்வளோ நாள் அகந்த மமத்தை இருக்கோ அவ்வளோ நாளும் நமக்கு பந்தனம் தான். பகவானை தெரிஞ்சுக்கவே முடியாது, மோட்சம் பிராபிக்க முடியாது அப்படிங்கிற அந்த தத்துவத்தை சொல்றார். துவந்துவ சகிஷ்ணுதை, வைராக்கியம் இதெல்லாம் பிராபிச்சுக்கணும். ஞானம் ஆர்ஜிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆகிரகம் இருக்கணும். பகவத் கதையில எப்பவுமே ஆசக்தி இருக்கணும். பகவத் சங்கத்தால தான் பக்தி உண்டாகிறதுனால சாதுக்கள் கூட இருக்கணும். பிரம்மச்சரியம், பிராணேந்திரிய நியந்திரணம், ஸ்ரத்தை, மௌனம் இதெல்லாம் அபியசிக்கணும். ஜனன மரண பந்தத்திலேருந்து இப்படித்தான் மோசனம் அடையணும் அப்படின்னு சொல்லித்தராத குருவோ அம்மாவோ அப்பாவோ இருந்தா அவ அந்த ஸ்தானத்துக்கு அர்ஹதையுடையவா அல்ல. குரு ந சஸ்யாத், ஸ்வஜனோ ந சஸ்யாத், பிதா ந சஸ்யாத், ஜனனி ந சாஸ்யாத், தெய்வம் ந தஸ்யாத், பதிஷ்ச சஸ்யாத், நமோஜயேத்ய சமுபேத மிருத்யும். குரு ந சஸ்யாத், ஸ்வஜனோ ந சஸ்யாத். எந்த ஒரு குரு மோட்சம் எப்படி அடையணும்னு சொல்லி தரலையோ அவர் குரு அல்ல. எந்த ஒரு ஸ்வஜனங்கள் பகவான் அடையணும் அப்படிங்கறத சொல்லி தரலையோ அவ ஸ்வஜனங்கள் அல்ல. எந்த ஒரு அப்பா சரியான வழி காட்டலையோ அவர் அப்பா அல்ல. எந்த ஒரு அம்மா பகவான சின்ன வயசுலேருந்தே பகவான் இருக்கார் இது உண்மைச்சி அப்படின்னு காமிச்சு தரலையோ அந்த அம்மா அல்ல. எந்த ஒரு தெய்வம் இதுதான் பரமமானது, எனக்கும் ஒரு தெய்வம் உண்டு, அந்த தெய்வம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அப்படின்னு எந்த தெய்வம் காமிச்சு தரலையோ அந்த தெய்வம் அல்ல. அதனால மோட்சத்துக்கு வழி யாரு சொல்லி தரலையோ அவளோட ஸ்தானத்துக்கு அர்ஹதையுடையவா அல்ல அப்படின்னு ரிஷபதேவர் கோஷிக்கிறார். இப்படி பெரிய உபதேசங்கள் சொல்லி கடைசியில உங்களோட ஜேஷ்டனான பரதன் இருக்கானே, அந்த பரதனோட பாதையை பின்தொடரணும். நீங்க எல்லாருமே பிராமணாள்கிட்ட பக்தி இருக்கணும் எப்பவுமே உங்களுக்கு. இப்படித்தான் ராஜாவா வாழணும் அப்படிங்கிற ஒரு பெரிய உபதேசம் பரதன் சொல்றார், நம்ம ரிஷபதேவன் சொல்றார். அதுக்கப்புறம் என்னாச்சு, அவரோட மூத்த புத்திரனான பரதனுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணி மிச்சம் இருக்கிற புத்திரர்களுக்கெல்லாம் ராஜ்யத்தை விபஜனம் பண்ணி கொடுத்து ரிஷபதேவன் அவதூதனா எல்லாத்தையும் தியஜிச்சு பரமஹம்ச தர்மம்னா என்னது அப்படிங்கிறது உலகத்துல காமிக்கிறதுக்கு அப்படியே இறங்குறார். ஒரு ஜடனோ, ஒரு உண்மத்தனோ, ஒரு அந்தனோ அப்படின்னு தோணுறது. தேக பிரஜையே இல்லாம சுபாவமான மந்தஸ்மிதத்தோட
பிரம்ம தேஜஸோட ஜுவலிச்சுண்டு இப்படி போகிறார். அவதூதனா சுந்தராகாரனா அப்படி அவர் போகிறத ஜனங்களுக்கு என்னோ ஒரு ஆகர்ஷணம் அவர்கிட்ட. அவர் எங்க போனாலுமே பின்னாடி ஒரு கூட்டம் ஜனங்கள், மகான்மார்கிட்ட ஜனங்கள் எப்பவுமே கூடி இருப்பா தெரியுமோ. எங்க மகான்மார் இருக்காலும் அங்க போவான். அது மாதிரி ஏற்பட்ட மகான் இவர் ரிஷபதேவன். அவர் பின்னாடியே ஜனங்கள்லாம் வர ஆரம்பிச்சுட்டா. ஜனங்கள்லாம் வந்தா பின்னிய சங்கம் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு இவர் என்ன பண்றார், அஜகர விருத்தியை ஸ்வீகரிச்சுண்டு காட்டிலேயே காட்டுப்பாதையா போக ஆரம்பிச்சுடுறார். அஜகர விருத்தினா என்னதுன்னா, மலைப்பாம்பு இருக்கும் இல்லையா, அந்த மலைப்பாம்பு இரைய தேடி ஓடி போய் கடிச்சு பிடிக்காது. சிங்கம் புலி எல்லாம் இரைய மானையெல்லாம் வேட்டையாடி சாப்பிடுமே, அது மாதிரி சாப்பிடாது. ஆனால் இது பெரும் பாம்பல்லவோ, அதுக்கு அதோட வெயிட்டே உண்டு. அதனால அப்படியே ஓட முடியாது, அதால முள்ளத்தான் எழிஞ்சு போகும். என்ன பண்ண தெரியுமோ, அப்படி வாய் அப்படி கூட இருந்து வச்சு உட்காந்துட்டு இருக்கும். அதோட பெரிய வாய், அதனால மலைப்பாம்பு குகை மாதிரி இருக்கும். மலைப்பாம்பு அப்படின்னு பேர் அதுக்கு. அங்க கிடக்கும் ஏதோ மலையோரத்துல இப்படி கிடக்கும் வாயை பிடிச்சுண்டு. இது இப்படி வாயை பிடிச்சுண்டு இது படுத்துட்டு இருக்கே, அந்த சமயமா ஏதோ சின்ன முயலோ எலியோ இது மாளம் அப்படின்னு நினைச்சுட்டு அதுக்கு வாய்க்குள்ள போயிடும். உள்ள போனா டப்புன்னு வாயை அடிச்சிடும். உள்ள போனது ஆகாரம். அப்படி எதிர்ச்சையா தன்னோட புண்ணிய பலத்தால இன்னொரு ஆகாரம் தனக்கு சேர்றதோ அதை ஸ்வீகரிச்சுக்கிறது தான் அஜகர விருத்தி. அப்ப இந்த அஜகர விருத்திய ரெண்டு விதமான விருத்திகள் உண்டு, மதுகர விருத்தி, அஜகர விருத்தி. மதுகர விருத்தினா வண்டு போய் பூக்கள்ல போய் எடுத்துக்குமே, அது மாதிரி கிரகத்துக்கு ஒரு கிரகங்கள்ல போய் அந்த ஒரு பிக்ஷையை ஸ்வீகரிச்சுக்கிறது மதுகர விருத்தி. அந்த விருத்தியை எடுத்துக்காம அஜகர விருத்தி எடுத்துட்டு விட்டார். யாதிர்ச்சிகமா எதிர்ச்சையா என்ன சேர்றதோ அதை கிரகிச்சுக்கலாம் அப்படின்னு. அப்படியே இருக்கிறவர் தேக பிரஜையே இல்லை இந்த ரிஷபதேவருக்கு. அவரோட சரீரத்திலேருந்து அமைத்தியங்கள் எல்லாம் வெளியில போகிறது. அது கூடி அமைத்தியங்கள் நாற்றம் அடிக்கும் இல்லையா, ஆனா இவரோடு இந்த அமைத்தியங்களால சுகந்தம் பறக்கிறதா. அவர் வந்தாலே அந்த இடத்துல எவ்வளவோ யோஜனைக்கு அவரோட அந்த திவ்யமான சுகந்தம் வீசுறது. இதுல எல்லாம் ஜனங்கள் மயங்கி போயிடுறா. அதாவது யோக சித்திகள். இப்ப கைவல்யபதியான ரிஷபதேவனுக்கு சகல விதமான யோக சித்திகள், அனிமா கரிமா லெஹிமா மஹிமா எல்லாமே வந்துடுது. எல்லாமே இவருக்கு நினைச்சா பெருசாகலாம், நினைச்சா சின்னதா ஆயிடலாம், மறைஞ்சு விடலாம், வரகாய பிரவேசம் பண்ணலாம், இப்படி சூப்பர் பவர்ஸ் எல்லாம் வந்துடுது ரிஷபதேவனுக்கு. ஆனா எதையுமே மதிக்கலை அவர். எல்லாமே துச்சம், எல்லாமே பகவான் கிட்டக்கு நம்மளை போகிறதுக்கு தடுக்கிறது. கொஞ்சம் சித்திகள் எல்லாம் வந்துட்டா யோகிகள் என்ன நினைப்பா, கொஞ்சம் விளையாடித்தான் பார்ப்போமே, ஆகாசத்துல பறந்துதான் பார்ப்போமே அப்படின்னு நினைப்பா. இவ பவர்ஸ் எல்லாம் காட்ட ஆரம்பிக்கிறதுக்குள்ள அங்கேயா ஜனங்கள்லாம் விடுவா. ஓ இவர் ஏதோ பெரிய யோகி அப்படின்னு எல்லாம் சொல்லி கொண்டாட ஆரம்பிச்சு, இவரே தான் பகவான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு விடுவா. எல்லாரும் சொல்றாலே நான் தான் பகவான் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே உட்காந்து விடுவார். அப்படியே பதிச்சு விடுவார், அதை பதிச்சு விடுவார், யோக பிரஷ்டனா ஆயிடுவார். நல்ல யோக சித்திகள் எல்லாம் சதிக்குழிகள் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ரிஷபதேவன் அதை ஒன்றும் கணிக்காம பரமஹம்சனாவே இப்படி ஒரு இடங்கள்லையும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். பிராரப்தம் எங்கெங்க நயிச்சுட்டு போகிறதோ அந்தந்த இடத்துல போகிறார். என்னென்ன கிடைக்கிறதோ அதை கிரகிச்சுக்கிறார். இப்படி யோகிகள் எப்படி இருக்கணும், பரமஹம்சால் எப்படி இருக்கணும்ங்கிறத காமிக்கிறதுக்காகவே பகவான் எடுத்துட்டு வந்த அவதாரம் இது. இப்படி தட்சிண தேசங்கள் எல்லாம் அப்படி சஞ்சரிச்சுட்டு இருக்கார். அப்படியே சஞ்சரிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மகாரண்யத்துக்கு சேர்றார். அங்க வந்ததுமே திடீர்னு காட்டு தீ பத்தின்னு கொடுத்து அப்படியே அந்த வனம் மொத்தமாவே எரியறது. அதுல பிரசாந்த மூர்த்தியா சிரிச்சு நிற்கிறார். அந்த அக்னி அவரோட சரீரத்தை தான் புஷிக்கிட்டே தவிர அவரை தொட முடியலே. அவர் ஸ்வதாமத்துக்கு, அவர் பகவான் அல்லவா, பகவத் அவதாரம், அதனால ஸ்வதாமத்துக்கு அப்படி போயிட்டார். இந்த ரிஷபதேவனோட ஆச்சரியமான சரித்திரம், அவர் தேகத்தை ஒரு பொருளாலே மதிக்கலை. அப்படி மதிக்காது இருந்தனாலதான் அவருக்கு இப்படி இருக்க முடிஞ்சது. அப்ப இவரோட இந்த ஒரு கதை இது ரொம்ப விக்கியாதமாயிடுது. அந்த சமயத்துல ரிஷபதேவன்னா பெரிய ஞானி பரமஹம்சர் அப்படின்னு விக்கியாதமாயிடுது. இவரை அனுசரிக்கிறதுக்கு பல பேரும் ஆரம்பிச்சு விட்டா. ஒரு ராஜா அர்ஹன் அப்படின்னு அவனுக்கு பேர். அவன் நானும் ரிஷபதேவனை மாதிரி தான் அப்படின்னு ரிஷபதேவனை மாதிரி அலைய ஆரம்பிச்சு விட்டான். ஆனா அவனுக்கு அந்த ஒரு பக்குவதை இருக்கலையா. இப்படி வேத விருத்தமா ரிஷபதேவரே அப்படி போனாரே, நாங்களும் இப்படி போவோம் அப்படின்னு கொஞ்சம் கூட்ட ஆரம்பிச்சு விடுத்து வேத விருத்தமான மதங்கள் எல்லாம் ஆரம்பிச்சுட்டா. அப்படி பல விதமான மதங்களும் இந்த காலத்திலும் இருக்கு. அதெல்லாம் வந்துவிட்டான். களி இந்த மாதிரி பல மதங்களுக்கும் ஜென்மம் கொடுக்குமா, அதை பின்தொடர்றவாளுக்கெல்லாம் அதப்பதனம் உண்டாகும். இதெல்லாம் மனுஷியாளுக்கு அனுசரிக்க முடியாது அப்படின்னே சொல்லிவிட்டார் சுகபிரமரிஷி. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ரிஷபதேவர் இப்படி பரமஹம்சரா காட்டுக்கு திகம்பரரா போனார்லாம் சொல்றது நம்மளால இருக்க முடியுமா? அந்த மாதிரி எல்லாம் முடியாது. அப்போ என்ன சொல்றார், முக்திம் ததாதி கர்ஹிசித் ஸ்மன பக்தி யோகம். பகவான் நிறைய பேருக்கு இந்த மாதிரி முக்தி கொடுத்து விடுவார். முக்தி அடையறதுக்கு நிறைய வழிகள் உண்டு.
யோகம் யாகம் யஜ்ஞம் தபசு எல்லாருக்கும் எல்லாம் பண்ணினாலும் முக்தி அடைய முடிஞ்சு விடும். பக்திங்கிறது கோடியில் ஒருத்தருக்கு தான் கொடுப்பார். ரொம்ப செலக்டட் பர்சன்ஸுக்கு தான் முக்தி கொடுப்பார். பகவான் கிருஷ்ணன் அங்கேயிருந்து பார்ப்பானா யாருக்கு பக்தி கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கறத நிறைய ஜீவன்கள் இருக்கு. யாரு சாதுக்களோட கடாட்சத்துக்கு பாத்திரம் ஆகுறா அப்படின்னு பார்ப்பானா கிருஷ்ணன். சாதுக்களோட கடாட்சத்துக்கு பாத்திரம் ஆயிட்டானா இவன் உத்தாரணம் பண்ண. கிருஷ்ணனுக்கு அவ்வியாஜமா செலவாளை பார்க்கும்போது அவளோட ஆத்ம குணங்களை எல்லாம் பார்க்கும்போது இவனை என் பக்தனா எடுத்துக்கணுமே அப்படின்னு கிருஷ்ணனுக்கு தோணுமா. ஜார சோரன் அல்லவா. அதனால என்ன பண்ணுவான் பகவான், முள்ள 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 இந்த பாகவதம் சொல்ற புஸ்தகத்தை எப்படியோது அந்த மனுஷன் கையில கிடைக்க முடியா பண்ணி அவனோட ஹிருதயத்துல பிரவேசிச்சு இதுல ஒரு ருச்சியை ஏற்படுத்தி அந்த பாகவதத்தை பதம் பதமா படிக்க பண்ணி பின்ன படிச்சுட்டா பரம அமிர்தம் அல்லவோ. பிபத பாகவதம் ரசமாலயம் ஊரவோ ரசிகா புவி பாவகாக. ரசிகர்களே ஓடி வாங்கோ, பாகவதமாகிற அமிர்தத்தை குடிங்கோ அப்படின்னு தானே பாகவதமே கர்ஜிக்கிறது. அப்போ ரசமாலயமான பாகவதத்தை கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சதுமே இந்த பக்தனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுவே. பாகவதமே தான் ஜீவிதம் அப்படின்னு ஆயிடும். அதுக்கப்புறம் முள்ள தன்னையே காட்டிப்பாராம் பகவான். இப்படிதான் கிருஷ்ணன் வலை வீசி ஜீவன்களை எல்லாம் பிடிச்சு தன்னோட நாமத்தை கழிச்சுட்டு போவார். அப்போ முக்தி ததாதி முக்தி கொடுப்பார். ஆனா கர்ஹிச்சித் ஸ்மன பக்தி யோகம். பக்தி யோகம் கொடுக்கணும்னா அப்படி செலக்டடா கொஞ்சம் பேர் தான் உலகத்துல இருப்பா. அப்படி இருக்கிறவாளுக்கு பகவான் மோட்சமும் சுலபமா கொடுக்கிறார் அப்படின்னு இந்த சரித்திரத்தோட இன்றைய தினத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். அடுத்த நாள் காலையில பத்ரகாளியோட பிரார்த்தனை நம்ம பார்க்க போறோம். முன்னாடி இப்போ ஆரத்தி பண்ணி இந்த நாள் முடிச்சுக்கலாம். जय जगदीश हरे कृष्णा जय जगदीश हरे जय गुरु मारुत मंदिरनाथ जय जगदीश हरे कृष्णा जय जगदीश हरे किंगिनी पद कमला कृष्णा कंचन कुंकुम पंडित वक्षस्थल पर
नारायणाय